இந்த நல்ல நாளிலே इस शुभ दिन में தேவனுடைய பிள்ளைகள் நம் தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட ஒரு வேத வசனம் ध्यान के लिए लिया गया वो एक वचन எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் यिर्मयाह भविष्यद्वक्ता की पुस्तक அவருடைய முதலாவது அதிகாரம் उसके पहला अध्याय அப்படி 7வது வசனத்தை வாசியுங்கள். 7वां वचन पढ़िए. கர்த்தர், நான் சிறுபிள்ளை என்று நீ சொல்லாதே. நான் உன்னை அனுப்புகிற எல்லா இடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிட்டவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. परंतु यहोवा ने मुझसे कहा, मत कह कि मैं लड़का हूँ, क्योंकि जिस किसी के पास मैं तुझे भेजूं वह तू जाएगा, और जो कुछ मैं तुझे आज्ञा दूं वही तू कहेगा. எரேமியா தீர்க்கதரிசனத்திலே கர்த்தர் பேசின ஒரு வார்த்தை. यिर्मयाह भविष्यद्वक्ता से परमेश्वर कहता है, கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாயிற்று. परमेश्वर का वचन यिर्मयाह की ओर हुआ. எரேமியாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், यिर्मयाह से परमेश्वर कहता है, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். और मैं तुझे माँ के गर्भ में रचने से पहले ही तुझ पर चित्त लगाया हूँ. நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணினேன். उत्पन्न होने से पहले ही मैंने तेरा अभिषेक किया है. உன்னை நான் ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன். मैंने तुझे जातियों का भविष्यद्वक्ता ठहराया है. சொல்றார், உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை தேர்ந்தெடுத்தேன். गर्भ में रचने से पहले ही मैंने तुझ पर चित्त लगाया है. உன் தாயின் வயிற்றிலிருந்து வெளிப்படும் போதே உன்னை பரிசுத்தப்படுத்தினேன். उत्पन्न होने से पहले ही मैंने तेरा अभिषेक किया है. ஜாதிகளுக்கு என் வார்த்தைகளை சொல்லும்படியாய் நான் உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் தெரிந்து கொண்டேன். मैंने तुझे जातियों को मेरा वचन बताने के लिए तुझे भविष्यद्वक्ता ठहराया है. இந்த மூன்று காரியத்தையும் கர்த்தர் எரேமியாவிடத்தில் பேசுகிறார். ये तीनों बातें परमेश्वर यिर्मयाह से कहता है. தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியாகும் முன்னமே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். गर्भ में रचने से पहले ही मैंने तुझ पर चित्त लगाया है. கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் போதே உன்னை நான் பரிசுத்தப்படுத்தினேன். उत्पन्न होने से पहले ही मैंने तेरा अभिषेक किया है. ஜாதிகளுக்கு என் வார்த்தையை சொல்லும்படியாய் உன்னை தீர்க்கதரிசியாக நான் அபிஷேகம் பண்ணினேன். जातियों को मेरा वचन बताने के लिए मैंने तुझे भविष्यद्वक्ता ठहराया இந்த है. வார்த்தையை எரேமியா கேட்டபோது, ये शब्दों को सब यिर्मयाह ने सुना. என் ஆண்டவரே, हाँ मेरे परमेश्वर, இதோ நான் பேச தெரியாதவன், मैं तो बोलना नहीं जानता, நான் பேச தெரியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். मैं तो लड़का ही हूँ. அப்படி என்று எரேமியா கர்த்தரிடத்தில் சொல்லுகிறார். ऐसे यिर्मयाह यहोवा से कहता है. எரேமியா அந்த வார்த்தையை கர்த்தரிடத்தில் சொன்னபோது, जब यिर्मयाह ने यहोवा से ये वचन कहा, எரேமியா ரெண்டு காரியம் சொல்லுகிறார். यिर्मयाह दो बातें कहता है. நான் பேச அறியாதவன், मैं तो बोलना नहीं जानता, நான் சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். क्योंकि मैं लड़का ही हूँ. கர்த்தர் மூன்று காரியங்களை சொன்னார். परमेश्वर ने तीन बातें बताया, எரேமியா ரெண்டு காரியத்தை சொல்லுகிறார். लेकिन यिर्मयाह दो बातें कहता है. நான் பேச அறியாதவன், मैं तो बोलना नहीं जानता हूँ, நான் சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். मैं तो लड़का ही हूँ. இந்த வார்த்தையை கர்த்தர் கேட்டபோது, जब यहोवा ने इस बातों को सुना, கர்த்தர் எரேமியாவை பார்த்து சொல்லுகிறார், परमेश्वर ने यिर्मयाह से कहा, நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே. तू मत कहना कि मैं बच्चा हूँ, நான் சிறு பிள்ளை என்று சொல்லாதே. तुमने मत कहना कि मैं लड़का हूँ. நான் உன்னை அனுப்புற எல்லாரிடத்திற்கும் நீ போய், मैं जिस किसी के पास तुझे भेजूं वहां तू जाएगा, நான் உனக்கு கட்டளையிடுகிறவை எல்லாம் நீ பேசுவாயாக. और जो कुछ मैं तुझे आज्ञा दूं वही तू कहेगा. எரேமியாவை பார்த்து கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, यिर्मयाह से कहा हुआ बातें, நீ பயப்படாதே, तुम मत डर, நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே. मत कह कि मैं तुम्हें लड़का हूँ. நான் அனுப்புற இடத்துக்கெல்லாம் போய் நான் பேச சொல்கிற வார்த்தை நீ பேசு. जिस किसी के पास मैं तुझे भेजूं वहां तू जाना, और जिस कुछ मैं तुझे आज्ञा दूं वो तू कहना. எனக்கு பேச தெரியாது, मैं बोलना नहीं जानता, நான் எப்படி போய் அறிவிக்க முடியும்? मैं कैसे जाकर यहोवा का वचन बताऊं. இந்த ஒரு கேள்விக்குறி எரேமியாவுக்குள்ள இருக்கிறது. ये प्रश्न यिर्मयाह के अंदर था. அந்த எரேமியாவுக்குள்ள இப்படி ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கிறது. यिर्मयाह के अंदर ऐसे एक नीचा विचार था. நான் பேச அறியாதவன், मैं बोलना नहीं जानता हूँ, நான் சிறு பிள்ளை, मैं लड़का ही हूँ. எப்படி நான் போய் பேச முடியும்? मैं कैसे जाकर बातें कर सकता हूँ. தேவனுடைய பிள்ளைகள் இதே பயம் தான் மோசேக்குள்ள இருந்தது. यही भय मूसा के अंदर भी था. கர்த்தர் மோசே அழைத்தார். परमेश्वर ने मूसा को बुलाया. இந்த மோசே அழைத்து கர்த்தர் தம்முடைய வார்த்தை சொன்னார். मूसा से परमेश्वर ने यही शब्द कहा, நீ பார்வோன் ராஜாவிடத்தில் புறப்பட்டு போ. तो फिरौन राजा के पास जा. நீ ராஜாவிடத்தில் பேச வேண்டியதை நான் உனக்கு சொல்லுவேன். तुझे राजा के पास क्या कहना है उसे मैं बताऊंगा. நான் அனுப்புற இடத்துக்கு நீ போ. मैं जहाँ कहाँ भेजू वहाँ तू जा. மோசே சொல்லுகிறார், तब अब मूसा कहता है, ஆண்டவரே நான் திக்கு வாய் உள்ளவன், हे यहोवा मैं तोतला हूँ, நான் கொன்னை நா உடையவன், मेरी जुबान से बातें नहीं निकलती है, எனக்கு அதிகமா பேச தெரியாது, मैं अधिक सा बोलना नहीं जानता हूँ. நான் எப்படி ராஜாவிடத்தில் போவேன்? मैं कैसे राजा के पास जाऊंगा. எத்தனையோ அடையாளங்களை கர்த்தர் மோசேக்கு காண்பித்தார். परमेश्वर ने मूसा को कितनी चिन्ह बताया, ஆனால் இந்த மோசேக்குள்ளே பயம் உண்டாயிற்று.
உண்டாயிற்று. फिर भी मूसा के अंदर एक भय था. நான் போக மாட்டேன் என்று சொல்லி மறுக்கிறார். मैं नहीं जाऊंगा करके इनकार करने लगा. கர்த்தருக்கு மோசேயின் மீது கோபம் வந்தது. यहोवा मूसा पर भड़क उठा. ஆனபடினால கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னார், इसलिए परमेश्वर ने मूसा से कहा, இதோ உன் சகோதரனாகிய ஆரோன் உன்னை சந்திக்கும்படி புறப்பட்டு வருகிறார். तेरा भाई हारून तुझसे मिलने के लिए आ रहा है. அவனை நான் உனக்கு வாயாக வைத்திருக்கிறேன். उसे मैं तेरा मुंह बनाकर रखा हूँ. நான் உன்னிடத்தில் சொல்லுகிற காரியம் எதுவோ जो भी बातें मैं तुझसे कहूंगा அதை உன் சகோதரனாகிய ஆரோனிடத்தில் நீ தெரிவி. उसे तू अपना भाई हारून को बता. ஆரோன் அதை ராஜாவிடத்தில் தெரிவிப்பார். हारून उसे राजा के पास बताएगा. மோசே மறுத்தபடினால கர்த்தர் ஏற்படுத்தின இந்த காரியம் मूसा के इनकार करने के कारण परमेश्वर ने उसे नियुक्त किया. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் மோசேயை தாயின் வயிற்றிலே தேர்ந்தெடுத்தார். परमेश्वर ने मूसा को गर्भ में रचने से पहले ही चुन लिया. எல்லா ஜனங்களும் அழிந்து எல்லா பிள்ளைகளும் கொல்லப்பட்டார்கள். सारे बच्चे मारे गए. மோசேயை கர்த்தர் 3 மாசம் வரைக்கும் வீட்டில் வைத்து பாதுகாத்தார். मूसा को 3 महीने तक घर में रखकर छुपा कर रखे. மோசேயை கொண்டு நிறைவேற்றப்பட வேண்டிய காரியங்கள் நிறைவேறும் வரைக்கும் मूसा के द्वारा जो भी बातें पूरा होना था तब तक கர்த்தருடைய கரம் மோசேயோடு கூட இருந்தது. यहोवा का हाथ मूसा के संग रहा. ஆனால் இந்த மோசே பயந்த சுபாவம் உள்ளவன். लेकिन ये मूसा डरपोक था. ஆனால் நான் கொன்னை நான் உடையவன். कहने लगा कि मैं तोतला हूँ. திக்குவாயை உடையவன். मेरे जीभ से बातें नहीं निकलती है என்னால் பேச முடியாது. क्योंकि मैं बोलना नहीं जानता हूँ. தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு अनेகர் அப்படித்தான் இருக்கிறார். आज कई लोग हम ऐसी ही हैं. நமக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை. अपने आप में अंदर ही अंदर एक नीचा विचार. நம்மளால் முடியாது. मुझसे नहीं होगा. நம்மளால முடியாது. मुझसे नहीं होगा. என்னை கொண்டு என்ன செய்ய முடியும்? मुझसे क्या हो सकता है. தேவனுடைய பிள்ளைகள் நான் படிப்பறிவு இல்லாதவன். मैं तो अनपढ़ हूँ. நான் படிப்பறிவு இல்லை. मेरा अनपढ़ हूँ. 4 பேருக்கு முன்னாடி நின்னு பேச தைரியம் இல்லாதவன். 4 लोगों के सामने खड़े रहकर मैं बातें नहीं कर सकता ஆனா हूँ. கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வேண்டிய இடத்துல போய் சொல்லுகிறாரே. लेकिन परमेश्वर का वचन जहाँ बोलना है वहाँ जाकर मुझे कहना तो है. இதை நான் எப்படி சொல்ல முடியும்? इसे मैं कैसे कहूँ. மோசே அதைத்தான் சொன்னார். मूसा ने भी ऐसे ही कहा. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் மோசேக்கு வாயாக ஆரோனை ஏற்படுத்தினார். परमेश्वर ने मूसा का मुंह के रूप में हारून को बनाया. ஆனால் கர்த்தர் ஆரோனை மோசேக்காக ஏற்படுத்தினார். परमेश्वर ने हारून को मूसा के लिए नियुक्त किया. மோசேயை கர்த்தர் தனக்காக ஏற்படுத்தினார். मूसा को परमेश्वर ने अपने लिए नियुक्त किया. பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் மோசேயோடு பேசுகிறார். हर एक बातें परमेश्वर मूसा से ही बात करता था. மோசே அந்த வார்த்தையை ஆரோனிடத்தில் தெரியப்படுத்துகிறார். मूसा उन बातों को हारून को बताता था. ஆரோன் அரண்மனையிலே தெரியப்படுத்துகிறார். हारून जाकर महल में बताता था. இந்த எரேமியா அதே போலதான் பயப்படுகிறார். इर्मिया भी ऐसे ही डर रहा था. ஆண்டவரே நான் சிறு பிள்ளை. हे परमेश्वर यहोवा मैं बच्चा हूँ. நான் சிறு பிள்ளை. मैं लड़का हूँ. நான் பேச அறியாதவன். मैं बोलना नहीं जानता हूँ. தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு உங்களுக்குள்ள அப்படி ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குமேயானால் आपके अंदर भी यदि आज के दिन ऐसी एक नीचा विचार हो, உங்கள் தாழ்வு மனப்பான்மையிலே நீங்கள் குன்றி குன்றி போய் கொண்டிருப்பீர்களானால் आप अपने विचारों में ही दबते जाते रहोगे. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், तो परमेश्वर आपसे कहता நீ है படிக்காதவள் என்று நினைக்காதே. तू मत सोचना कि तू अनपढ़ है. நான் பேச தெரியாதவள் என்று நினைக்காதே. ये मत सोचना कि मैं बोलना नहीं जानता हूँ. 4 பேருக்கு முன்பாக நிற்பதற்கு தைரியமற்றவள் என்று சொல்லாதே. ये भी मत कहना कि मैं 4 लोगों के सामने कैसे खड़े रहूं. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ. तेरे पास जो बल है उसी के साथ जा. தேவனுடைய பிள்ளைகள் தைரியமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது जब हियाव बांधते हुए परमेश्वर की बातों को मानेंगे, உன்னுடைய வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகள் புறப்படும். हमारे मुंह से परमेश्वर का वचन निकलेगा. நீங்கள் தைரியமாய் கர்த்தருக்காக கால் எடுத்து முன்வைக்கும் போது आप जब हियाव बांधते हुए अपने पैरों को आगे उठाकर रखोगे, நீங்கள் சாதாரணமாய் பேசிக் கொண்டிருந்தாலும் भले तुम साधारण से बातें करते हो, அந்த சாதாரண பேச்சிலும் தேவனுடைய வார்த்தை வெளிப்படும். तुम्हारी साधारण बोली में भी परमेश्वर का वचन प्रकट होते रहेगा. ஹல்லேலூயா. हालेलुया. தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் விசுவாசிகளாய் மாத்திரமல்ல आप लोग केवल विश्वासिया नहीं, தீர்க்கதரிசிகளாகவும் செயல்பட வேண்டும். आप लोग भविष्यद्वक्ता के रूप में भी कार्य करना है. நாம் தகுதி இல்லை என்று சொல்லக்கூடாது. ये नहीं कहना कि मैं योग्य नहीं हूँ. உங்களை தகுதிப்படுத்துகிறவர் கர்த்தர். आपको योग्य करने वाला हमारा परमेश्वर है. வேதத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் यदि आप पवित्र शास्त्र में पढ़ोगे, ஆண்டவருடைய பிள்ளைகள் अनेक காரியங்களை சம்பவங்களை வாசிக்க முடியும். कई बातें हम पढ़ सकते हैं. நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்பீர்களானால் न्यायों की पुस्तक 6वां अध्याय 15 वचन को यदि पढ़ोगे, நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 15வது வசனம் न्यायों அதற்கு அவர் 6:15 ஆண்டவரே நான் இஸ்ரவேலை என்னால் ரட்சிப்பேன். இதோ மனாசே என் குடும்பம் மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். வேதத்தில்
வேதத்துல வாசிக்கும் போது पवित्र शास्त्र में पढ़ा लिखते हैं, கிதியோனை குறித்த இந்த இடத்துல வாசிக்கிறோம். गिदोन के बारे में इस जगह पर लिखा है, இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் போன போக்குல போகிறார்கள். इस्राएल लोग अपनी मनमानी अनुसार कार्य करने लगे। அப்படினால அவர்களுடைய கூக்குரல் தேவ சமூகத்தில் எட்டும்போது इसलिए उनकी पुकार की आवाज जब यहोवा तक पहुंची, கர்த்தர் அவர்களை சத்துருக்களின் கையில ஒப்பு கொடுக்கிறார். तब परमेश्वर उनको शत्रुओं के हाथ में दे दिया। சத்துருக்கள் கையில ஒப்பு கொடுக்கும்போது शत्रुओं के हाथ में जब दिया, அவர்களை சிறைப்பிடித்துக் கொள்ளுகிறார்கள். वे लोग उसको कैद कर लिए। அந்த சிறைப்பிடிப்பில் இருந்து அவர்களை மறுபடியும் விடுதலையாக்க उनको फिर से कैद में से बचाने के लिए கர்த்தர் அங்கே ஒரு இரட்சகரை எழுப்புகிறார். वहां पर एक उद्धारकर्ता उठाता है। இப்படியே நியாயாதிபதிகளை எழுப்பி எழுப்பி கர்த்தர் நடத்தி வந்தார். ऐसी न्यायियों को उठा उठा कर लोगों को छुड़ाते लाया। இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் अब इजरायली लोग, தேவனால் மீட்டெடுக்கப்பட்ட ஜனங்கள், परमेश्वर के द्वारा छुड़ाए गए लोग, எகிப்திலிருந்து வெளிவந்த ஜனங்கள், मिस्र देश से बाहर निकले हुए लोग, அவர்கள் மீதியானியரால் கைப்பற்றப்பட்டு वो இருக்கிறார்கள். मिद्यानियों के द्वारा कब्जा किए गए हैं। மீதியானியர்கள் இஸ்ரவேல் மக்களை பிடித்து வைத்திருக்கிறார்கள். मिद्यानी लोग इजराइल लोगों को कब्जे में रखे हैं। இவர்களை வெளியே கொண்டு வர வேண்டும். अब इनको बाहर ले आना है। சத்துருடைய கையில் இருந்து மீதியானியருடைய கையில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும். शत्रुओं के हाथों से, मिद्यानियों के हाथों से इजराइलों को छुड़ाना है। கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर ने देखा, யாரை அனுப்பலாம்? मैं किसे भेजूं? கர்த்தருடைய கண்கள் அந்த கிதியோன் மேல விழுகிறது. यहोवा की आंखें गिदोन पर गिरा। கிதியோன் ஒரு பயந்த சுபாவம் உள்ள ஒரு மனுஷன். गिदोन एक डरपोक व्यक्ति था। எந்த காரியத்தை தன்னால் முன்னின்று செய்ய முடியாதவன். किसी भी बातों को आगे खड़े रहकर नहीं कर पाता। மீதியானியர்கள் வந்து இஸ்ரவேலருடைய விளைச்சலை கெடுத்து போட்டார்கள். मिदानी लोग आकर इजराइलों की अन्न धान्य को नष्ट कर दिया। அதனால இந்த இஸ்ரவேல் கிதியோன் इसलिए ये गिदोन தன்னுடைய விளைச்சலை சத்துருக்கள் கெடுத்து போட கூடாது என்பதற்காக अपनी उपज को शत्रु नष्ट न कर डाले, इसलिए தானியங்களை அறுத்து கொண்டு வந்து सारे धान्य को काटने के बाद அவன் ஆலைக்கு சமீபமாய் போரடித்துக் கொண்டிருந்தான். एक जरखंड के पास बैठकर उसे मार रहा था। அங்கே போரடித்துக் கொண்டிருக்கிறார். वहां पर बैठकर उसे मार रहा था। அங்கே கர்த்தருடைய தூதன் கடந்து வந்தார். वहां पर एक स्वर्गदूत आया। பராக்கிரமசாலியே, हे शूरवीर सुरमा, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். यहोवा तेरे संग है। பராக்கிரமசாலியே, हे शूरवीर सुरमा, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். यहोवा तेरे संग है। உன்னை பிள்ளை நீ உள்ளத்தில் நினைக்கலாம். तुम भले मन में सोच रहे हो, என் கோத்திரத்திலே என் குடும்பம் மிகவும் சிறிய குடும்பம். मेरे गोत्र में मेरा परिवार सबसे छोटा है। என் குடும்பத்திலே நான் எல்லாவற்றிலும் சிறியவன். मेरा कुल में मैं ही सबसे छोटा हूँ। இது என்னால முடியாது. ये मुझसे नहीं होगा। கிதியோனுக்குள்ளே இருந்த பயந்த சுபாவத்தை கர்த்தர் பார்த்தார். गिदोन के अंदर जो डर का स्वभाव था उसे परमेश्वर ने देखा। பராக்கிரமசாலி என்று அழைக்கிறார். हे शूरवीर सुरमा कहा। தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग பேதைகளை வெட்கப்படுத்தும், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாய் பேதைகளை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். ज्ञानवानों को लज्जित कराने के लिए परमेश्वर पगले लोगों को छूट लेता है। பலவான்களை வெட்கப்படுத்தும்படியாய் கர்த்தர் பலவீன பாண்டங்களை தெரிந்தெடுத்தார். बलवानों को लज्जित करने के लिए निर्बल लोगों को छूट लेता है। இந்த கிதியோன் ஒரு பயந்த சுபாவம் உள்ள ये மனுஷன். गिदोन एक डरपोक व्यक्ति था, ஆனால் கர்த்தரை பார்த்து சொல்லுகிறார் பராக்கிரமசாலி. लेकिन परमेश्वर उसे देखकर कहता है, हे शूरवीर सुरमा, மீதியானுடைய கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை நீ விடுவிக்க வேண்டும். मिदानियों के हाथों से तुझे इजराइल लोगों को छुड़ाना है। அதற்காக நான் உன் கூட இருப்பேன். इसीलिए मैं तेरे संग रहूंगा। நீ போகிற இடமெல்லாம் நான் கூட இருப்பேன். तू जहां भी जाएगा वहां मैं तेरे संग रहूंगा। மீதியானுடைய கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து ரட்சிக்கிறவன் நீ. मिदानियों के हाथों से इजराइल लोगों को छुड़ाना तू ही है। இந்த வார்த்தையை கேட்டபோது इन शब्दों को सुनते ही கிதியோன் பயந்து போனார். गिदोन डर गया। அவன் சொல்லுகிறார், वो कहने लगा, மனாசே கோத்திரத்திலே என் குடும்பம் மிகவும் எளிமையான ஒரு குடும்பம். मेरा कुल मनाशे में सबसे कंगाल है। என் குடும்பத்துல நான் எல்லாரும் சிறியவன். अपने पिता के घराने में सबसे मैं छोटा हूँ। அப்படி வருத்தத்தோடு தெரிவிக்கிறார். ऐसे बड़े दुख भरे कहता है। கடந்த நாட்கள்ல ஒரு சகோதரி பேசி கொண்டிருந்தார்கள். पिछले दिनों में एक बहन बातें कर रही थी। அந்த சகோதரி அவங்க வீட்டுல கடைசி பிள்ளை. वो बहन उनके घर में सबसे छोटी है। அவர்கள் மிகவும் அழுதார்கள். वो बहुत रोने लगे। என்னத்துக்கு அழுறீங்க? क्यों रो रहे हो? அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, उन्होंने कहा, எளியவளா பிறந்தாலும் பரவாயில்ல, भले गरीब रहूं तो भी चलेगा, இளையவளா பிறக்க கூடாது. लेकिन घर में छोटा नहीं होना चाहिए। எளியவளா பிறந்தாலும் பரவாயில்ல, இளையவளா பிறக்க கூடாது. गरीब भी बने रहो चलेगा, लेकिन सबसे छोटा नहीं होना चाहिए। அப்படின்னு ஆரம்ப நாட்கள்ல சொல்லுவார்கள். ऐसे शुरुआत में कहते थे। அது இப்பதான் என் வாழ்க்கையில புரியுது. अभी मुझे समझ में आ रहा है। நான் சொன்னேன், நீங்க இளையவளா பிறந்ததுனால உங்களுக்கு என்ன கஷ்டம்? मैंने उनको पूछा, आप छोटे परिवार में सबसे छोटे होने से आपको क्या तकलीफ है?
என் கஷ்டத்தை நான் யாரிடத்துல சொல்ல விரும்பல. मैं अपना तकलीफ किसी को बताना नहीं चाहती। தேவனுடைய பிள்ளைகள் அது அந்த காலத்துல சொல்லி வச்சிருக்காங்க பழமொழி. उन दिनों में ही बोलकर रखा गया है, ஆனா இந்த காலத்துல அது சரியா இல்ல. लेकिन इन दिनों में वो सही नहीं है। இளைய பிள்ளைக்கு தான் ரொம்ப செல்லம். जो छोटे होते हैं उसको बहुत लाड होती है, பெரியவருடைய வார்த்தை மதிக்கப்படுவதில்லை. बड़ी लोगों की बातें नहीं मानी जाती है। இளையது என்ன சொல்றாங்களோ அதை தான் கேக்குறாங்க. जो छोटे कहते हैं, जो कहते हैं उसे ही मानते हैं। சில வீட்ல மூத்த பிள்ளைக்கு பெரிய ஸ்தானம், कुछ घर में बड़े बच्चे को ऊंचा स्थान, சில வீடுகள்ல கடைசி பிள்ளைக்கு ரொம்ப செல்லம். कुछ परिवार में छोटे बच्चे को, छोटी बच्ची को बहुत लाड। என்ன பொறுத்தளவுல मेरे हिसाब से மூத்ததுக்கு நல்ல செல்லம் நல்ல பாசம் இருக்கு. जो बड़े होते हैं उनको भी अच्छा लाड और प्यार मिलता है। கடைசிக்கும் நல்ல பாசம் நல்ல செல்லம் இருக்கு. जो छोटे होते हैं सबसे परिवार में उनको भी लाड और प्यार मिलता है। ஆனா இதுக்கும் கடைசிக்கும் இடையில கிடக்குது பத்தினா அதுகள் தான் பாவம். लेकिन जो पहला और लास्ट के बीच में जो रहते हैं वही बच्चे बेचारे हैं। அவங்க சொல்றாங்க எளியவளா பிறந்தாலும் பரவாயில்ல நான் இளையவளா பிறந்துட்டேன். वो कहते हैं कि भले मैं गरीब भी रहूं चलेगा, लेकिन मैं सबसे छोटी हो गई हूं। இதுதான் கிதியோன் சொல்லுகிறா. ऐसे गिदोन ने भी कहा, என் குடும்பத்துல நான் மிகவும் சிறியவன். मैं अपने घराने में सबसे छोटा हूं। இந்த காரியத்தை நான் எப்படி செய்ய முடியும்? मैं कैसे इस बात को करूं? தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் கிதியோனுக்கு अनेक காரியங்களை காண்பித்து கொடுக்கிறார். परमेश्वर ने गिदोन को बहुत सारी बातें बताया, அவனுக்கு அடையாளங்களை காட்டுகிறார். उसे चिन्ह दिखाया। கிதியோன் அடையாளமாய் கேட்டா गिदोन ने चिन्ह में बताया, ஆண்டவரே हे परमेश्वर, நான் மீதியானுடைய கையில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து கொண்டு வருவது உண்மையானால் मैं यदि मिदानियों को इजराइलों को मिद्यानियों के हाथों से छुड़ा कर लाना है நீர் எனக்கு ஒரு அடையாளம் காண்பிக்க வேண்டும். तो मुझे एक चिन्ह दिखा। நான் ஒரு தோல் ஆட்டு தோலை எடுத்து வெளியில போடுவேன். मैं एक चमड़े को लेकर बाहर रख दूंगा। அந்த மயிருள்ள தோலை நான் களத்துல விரித்து வைப்பேன். मैं एक बेड़ी की ऊन को कलिहान में रखूंगा। பூமி எல்லாம் நனைந்திருக்கணும். सारी भूमि गीला रहे, அந்த தோல் மாத்திரம் காய்ந்திருக்கணும். सिर्फ वो ऊन सूखा रहे। கர்த்தருடைய வார்த்தையின்படியே செய்தார். परमेश्वर ने वैसे ही कहा பூமி किया। எல்லாம் நனைந்திருக்கிறது. सारी भूमि गीला हुआ था, விரித்திருந்த அந்த மயிர் தோல் மாத்திரம் காய்ந்து போய் இருக்கிறது. सिर्फ जो बिछाया गया वो ऊन सूखी गई थी। இரண்டாவது போய் கேக்குறார், दोबारा जाकर पूछता है, ஆண்டவரே हे परमेश्वर, இந்த மயிருள்ள தோலை நான் வெளியில விரிக்கிறேன். इस बेड़ी की ऊन को मैं कलिहान में रखता हूँ, தோல் மாத்திரம் நனைந்திருக்கணும், பூமி எல்லாம் காய்ந்திருக்கணும். सिर्फ ओस ऊन पर पड़े रहे, बाकी सारी भूमि सूखी रह जाए। காலையில எழும்பி பார்க்கிறார், सुबह उठकर देखा, அவன் விரித்த தோல் மாத்திரம் நனைந்து போய் இருக்கிறது. जो बिछाया गया ऊन सिर्फ गिल्ला था பூமி எல்லாம் காய்ந்து போய் இருக்கிறது. और सारी भूमि सूखी गई थी। அந்த பனி நிறைந்த தோலை எடுத்து பிழிந்தான். उस ओस भरी हुई ऊन को दबाकर निचोड़ा, இன்னும் தண்ணி சேர்க்கிறார். उसमें एक कटोरा भर गया पानी। கர்த்தருடைய வார்த்தை உன் வாழ்க்கையிலே உறுதிப்படுத்துவதற்காக உன் கேட்ட அடையாளம். परमेश्वर के वचन को अपने जीवन में पूरा करने के रूप में मांगी गई हुई चिन्ह। தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு நாமே தாழ்மை மனப்பான்மையை இறக்க கூடாது. हमारे अपने आप में हमारे मन के अंदर नीचा विचार नहीं रखना है। கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் பராக்கிரமசாலி. इसलिए वही तुमको देखकर कहता है शूरवीर सुरमा। பராக்கிரமசாலி. हे शूरवीर सुरमा। தேவனுடைய பிள்ளைகள் நான் சிறியவன் என்று சொல்லாதீங்க. मैं छोटा हूँ करके मत कहो, நான் படிக்காதவன் என்று சொல்லாதீங்க. मैं अनपढ़ हूँ करके मत कहो, என் குடும்பத்துல நான் தான் கடைசி. मैं अपने परिवार में मैं ही सबसे छोटा हूँ, நான் எல்லாரிலும் சிறியவன். मैं ही सबसे छोटा हूँ। தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் தாழ்வு மனப்பான்மைக்கு இடம் கொடுக்காதீர்கள். कभी अपने आप में नीचा विचार नहीं करना। தாழ்மை என்பது வேறு, தாழ்வு மனப்பான்மை என்பது வேறு. अपने आप को नम्र करना अलग है, लेकिन अपने आप में नीचा विचार रखना अलग நாம் है। தாழ்மையா இருக்கும்போது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். जब हम नम्रता से रहेंगे तो परमेश्वर हमको उन्नति करेगा, தாழ்வு மனப்பான்மைக்கு இடம் கொடுக்கும்போது लेकिन जब अपने आप में ही नीचा विचार करते நம்முடைய रहेंगे வாழ்க்கையில அவிசுவாசம் உள்ளே வருகிறது. हमारे मन में अंदर अविश्वास होती है। அந்த அவிசுவாசம் கர்த்தரை விட்டு நம்மை விலக வைக்கிறது. वही अविश्वास हमें परमेश्वर से दूर कर देता है। தேவனுடைய பிள்ளைகள் தாழ்வு மனப்பான்மைக்கு இடம் கொடுக்காதீர்கள். अपने आप के अंदर नीचा विचार न उठाए, விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்து கொண்டிருங்கள். विश्वास भरी बातें कहते रहो। எல்லாரிலும் சிறியவனாய் இருந்த இந்த கிதியோனை ये गिदोन जो सबसे छोटा था, மீதியானுடைய கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாய் கர்த்தர் பயன்படுத்தினார். इस्राएलियों को मिदानों के हाथों से छुड़ाने के लिए परमेश्वर ने गिदोन को उपयोग किया। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து हमारा परमेश्वर दीन व्यक्ति को धूल से उठाकर எளியவனை குப்பை
தாழ்மையிலிருந்து உயர்த்தி कूड़े कचरे से उठाकर அந்த சிறியவனையும் எளியவனையும் उस दीन और गरीब को பிரபுக்களோடு உட்காரவும் प्रभुओं के संग बिठाता है ராஜாக்களோடு உட்காரும்படியா கத்த செய்கிறார். और राजाओं के संग बिठाता है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் நாம் எதற்கும் தகுதியற்றவர்கள். भले अब परमेश्वर के लोग हम किसी के योग्य नहीं हैं। தகுதியற்ற நம்மை தகுதிப்படுத்தி கர்த்தர் அந்த உன்னதமான ஸ்தானத்துல வைக்கிறவர். हम जो अयोग्य हैं हम ही को परमेश्वर योग्य बनाकर उन्नति स्थान में रखता है। அதே போல தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாள் அறிக்கையிட கூடாது. वैसे परमेश्वर के लोग कभी कबूल न करें நான் சிறுவன், मैं छोटा हूँ, நான் பேச அறியாதவன், मैं बोलना नहीं जानता हूँ। எரேமியாவை போல தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம அறிக்கை செய்ய கூடாது. यिर्मयाह के समान हम ऐसी बातों को कबूल न करें। மோசேயை போல मूसा के समान நான் திக்குனா உள்ளவன், मैं तो मेरी जुबान चलता ही नहीं है, கொண்டைனா உள்ளவன், मैं तोतला हूँ, என்னால் பேச முடியாது. मैं बोलना नहीं जानता हूँ। தேவனுடைய பிள்ளைகள் சொல்ல கூடாது. ऐसा नहीं कहना है। இப்படி சொல்லும்போது ऐसे कहते समय நம்மை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை हमारे द्वारा जो काम होना चाहिए கர்த்தர் வேறு எவர் மூலமாக செய்து முடித்து விடுவார். उसे परमेश्वर किसी और के द्वारा कर दिखा देगा। நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் हमको जो आशीर्वाद मिलना है மற்றவர்களுக்கு கடந்து போய்விடு. वो किसी और के पास चला जाएगा। அப்படினால ஒரு நாள் கர்த்தருடைய வார்த்தைக்கு தேவனுடைய பிள்ளைகள் மறுப்பு தெரிவிக்க கூடாது. इसलिए कभी परमेश्वर के लोग परमेश्वर के वचन का विरोध न बोले। கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். आप लोग परमेश्वर का वचन को वैसे ही माने। கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். आप परमेश्वर की वचन की आज्ञा पालन करें। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करे। மாத்திரமல்ல केवल नहीं, வேதத்தை நாம் வாசிக்கும்போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं இயேசு கிறிஸ்து ஒரு நாள் காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்திருந்தார். एक दिन यीशु मसीह दान पेटी के पास बैठा था। பெரிய பெரிய பணக்காரர்கள் வந்தார்கள். बड़े बड़े धनी लोग आए, கட்டுக்கட்டா பணத்தை கொண்டு போட்டார்கள். ऐसे बड़े बड़े बंडल में लाकर पेटी में दान डाले। ஒரு ஏழை விதவை வந்தாள். लेकिन वहां पर एक गरीब विधवा भी आई। அவள் வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में कहते हैं அவள் தன் ஜீவனத்துக்கென்று வைத்திருந்த 2 காசை वो अपने लिए जो रखी थी आखिरी क्षमा में वही 2 दमड़ी को அவள் தன் ஜீவனத்துக்கென்று வைத்திருந்த 2 காசை எடுத்து अपनी जीवन के लिए रखी हुई 2 दमड़ी को அவள் காணிக்கை பெட்டியில போட்டாள். उसने ले आकर दान पेटी में डाल दिया। இயேசு சொன்னார், यीशु ने कहा இந்த காணிக்கை பெட்டியிலே अनेகர் காணிக்கை போட்டீர்கள். इस दान पेटी में कई लोगों ने दान डाला, ஆனா எல்லாரை பார்க்கிலும் लेकिन सबसे बढ़कर இந்த ஏழை விதவை கர்த்தருக்கென்று அதிகமாய் கொடுத்தாள் என்று சொன்னார். इस गरीब विधवा ने ही परमेश्वर के लिए बहुत दिया है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் எதை பார்க்கிறார்? हमारा परमेश्वर क्या देखता है? கர்த்தருக்காக எவ்வளவு கொடுக்கிறோம் என்பதை கர்த்தர் பார்க்கவில்லை. परमेश्वर के लिए कितना देते हैं ये परमेश्वर नहीं देखता। எந்த சூழ்நிலையில் இருந்து கொடுக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். किस परिस्थिति में रहते हुए दे रहे हो इसे ही परमेश्वर देखता है। கொரிந்து சபை மக்கள் कुरिन्दी कलीसिया के लोग மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த நாட்களில் अधिक तकलीफ में जब थे, தங்கள் வறுமையின் மத்தியில் இருந்து अपनी कंगालपन से தேவனுடைய பிள்ளைகள் தர்ம சகாய ஊழியத்துக்கு என்று கொடுக்கிறார்கள். धर्म सहाय सेवा के लिए दे रहे थे। கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் நம்மை சிறுமையில் வைத்திருக்கும் போது, परमेश्वर जब हमको कंगाल में रखा हो, நம்முடைய வாழ்க்கை தரித்திரமாய் இருக்கும் போது, भले हमारे जीवन में गरीबी हो, நம்முடைய ஜீவனத்துக்கென்று வைத்திருக்க 2 காசை தூக்கி போட்டாய். अपनी जीवन के लिए रखी हुई बचाई गई 2 दमड़ी को ले आकर दान पेटी में डाल அவள் दी। செய்த நற்கிரியைகளை கர்த்தர் சாட்சியாய் அறிவித்தார். उसके द्वारा की गई भले काम को परमेश्वर ने गवाही के तौर पर बताया। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தை அறிந்தவர்கள், வேதத்தை வாசித்தவர்கள், परमेश्वर के लोग जो परमेश्वर के वचन को पढ़ते हैं, परमेश्वर के सत्य से वचन को அறிந்தவர்கள், जानते हैं, सच्चाई को जानते हैं, வேத வசனத்தின்படி वचन के अनुसार தசம பாகம் கர்த்தருக்குரியது. दशमांश जो है वो परमेश्वर का है। தசம பாகத்தை கொடுக்காமல் என்னை வஞ்சிக்க கூடாது என்று ஆண்டவர் சொல்கிறார். परमेश्वर ने कहा है कि दशमांश को नहीं दिए बिना मुझे वंचित न करो। அதனால தசம பாகத்தை நாம் திருட கூடாது. इसलिए कभी दशमांश को चुराना नहीं है। அந்த ஒரு அறிவு இருக்கிறபடினாலே ये जानकारी होने के कारण விசுவாசிகள் கர்த்தருடைய ஆலயத்திலே தசம பாகத்தை கொண்டு தருகிறார்கள். विश्वासी लोग दशमांश को कलीसिया में लाकर देते हैं, ஆனால் அதை விட்டு வேற எந்த காணிக்கையும் கொடுப்பதில்லை. उसके अलावा और कोई दान नहीं देते हैं। ஆண்டவருடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग நாம் கர்த்தருக்கென்று உற்சாகமாய் கொடுப்போமானால் यदि हम परमेश्वर के लिए उत्साहित होकर देंगे, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेगा। கர்த்தர் உங்கள் மேல்
பிரியமாய் இருப்பார். परमेश्वर आप पर अपना प्रेम रखेगा। அநேக சபைகள்ல கவர் கொடுக்கிறார்கள். कई कलीसिया में कवर देते हैं, அந்த கவர்ல கொடுத்துட்டாங்க மேல उस कवर के ऊपर लिखा रहता है தசம காணிக்கை, दशमांश का दान, ஸ்தோத்திர காணிக்கை, स्तुति दान, விசேஷித்த காணிக்கை, विशेष दान, பிறந்த நாள் காணிக்கை, जन्मदिन का दान, திருமண நாள் நினைவு கூறுவது காணிக்கை, शादी का दिन का दान, அந்த கவர்ல எழுதியிருப்பாங்க. वो कवर के ऊपर चाप देते हैं। அதுக்குள்ள उसके अंदर அவங்க எதெல்லாம் காணிக்க வைக்கிறாங்களோ வெளியில போட்டுக்கிறதுல டிக் போட்டுருவாங்க. जो भी दान अंदर रखा होगा उसको यहाँ पर टिक कर देंगे। தசமமாக இவ்வளவு டிக்கு, दशमांश इतना दिया है टिक, அப்படி ஒண்ணுன்னா போட்டு போட்டு டிக் பண்ணி கொடுக்கிறார்கள். ऐसे एक एक लिख के देते हैं। அநேக சபைகள்ல கொடுக்கிற கார்டுகளை நான் பார்த்திருக்கிறேன், கவர்களை. कई कलीसिया में दिए गए हुए कवर को मैं देखी हूँ, ஆனா தேவனுடைய பிள்ளைகள் लेकिन परमेश्वर के लोग நம்முடைய வறுமையின் மத்தியில் இருந்து हमारे कंगालपन में से, வசதியா இருக்கும்போது கொடுப்பது அல்ல பெரிய காரியம். जब हमारे पास सब कुछ होता है तब देना बड़ी बात नहीं है, வறுமையின் மத்தியில் இருந்து जब कंगाल से लेकर தேவனுக்கென்று கொடுக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर के लिए जो देते हैं उन्हीं को परमेश्वर आशीष करता है। அநேகர் சொல்லுவார்கள், आज कई लोग कहते हैं நான் ஏழை, मैं तो गरीब हूँ, நான் இளையவன், मैं तो छोटा நான் हूँ, சிறியவன், मैं तो दीन हूँ, என்னிடத்துல ஒண்ணும் இல்ல. मेरे पास कुछ भी नहीं है, கர்த்தர் எனக்கு தந்தாதான கர்த்தருக்கு கொடுக்க முடியும். परमेश्वर मुझे दे तो मैं दूंगा। இந்த கேள்விகளை அநேகர் எழுப்புகிறார்கள். ये प्रश्न कई लोग उठाते हैं, கர்த்தர் எனக்கு தந்தால் தானே கொடுக்க முடியும். परमेश्वर मुझे दे तो ही मैं दूंगा ना। தேவனுடைய பிள்ளைகள் இந்த கேள்விகளை கேட்கிறவர்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும். जो ये प्रश्न पूछते हैं अपने आप में एक प्रश्न पूछिए, எத்தனை ஜனங்கள் வீடு வாசல் இல்லாமல் குடிசையில இருக்கிறார்கள். कितने लोगों को घरदार नहीं है, झोपड़े में रहते हैं, எத்தனை ஜனங்கள் ஹாஸ்பிடல்களில் படுத்த படுக்கையா இருக்கிறார்கள். कितने लोग अस्पताल में भर्ती होकर वहां पर पड़े हैं, எத்தனை ஜனங்கள் படுத்த படுக்கையில இருக்கிறார்கள். कितने लोग बिस्तर में पड़े हैं, ஆகாரம் இல்லாதபடிக்கு அநேக ஜனங்கள் பிச்சை எடுக்கிறார்கள். कितने लोगों को भोजन नहीं मिलता है, भीख मांगते हैं। கர்த்தர் இவைகளில் ஒன்றையும் நமக்கு அனுமதிக்கவில்லை. लेकिन ऐसी कोई भी बातें हमारे जीवन में परमेश्वर ने होने नहीं दिया। எத்தனையோ தாய் தகப்பன் பெற்றோர்கள் வயதான போது முதிர் வயதிலே அவர்கள் முதியோர் இல்லத்தில் கொண்டு சேர்க்கப்படுகிறார்கள். कितने बच्चे जो है अपने माता पिता की उम्र होने के बाद वृद्धाश्रम में जाकर डाल देते हैं, கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளை தரவில்லை. लेकिन परमेश्वर ने हमको वैसे बच्चे नहीं दिया है। இப்படி இருக்கும்போது ऐसे होते हुए கர்த்தர் எனக்கு தந்தாதானே தருவேன். परमेश्वर मुझे दे तो ही मैं दूंगा ना। தேவனுடைய பிள்ளைகள் இத்தனை ஆசீர்வாதங்களை நமக்கு கர்த்தர் இலவசமாய் தந்திருக்கிறார். इतनी आशीर्वाद परमेश्वर ने हमको मुफ्त में दिया है। எத்தனை ஜனங்கள் மாசம் மாசம் ஆஸ்பத்திரிக்கு மருந்து போடுகிறார்கள். कितने लोग महीना महीना अस्पताल में जाकर पैसा डालते हैं। சாப்பிடுகிற செலவை விட மருந்து மாத்திரை செலவுகள் அதிகமாகிறது. खाने की खर्च से तो दवा की खर्च अधिक है। காரணம் என்ன? इसका कारण क्या है? தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு தருவதிலிருந்து கர்த்தருக்கு கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். परमेश्वर ने जो हमें दिया है उसी में से परमेश्वर को देने के लिए सीखो। தசம பாகம் என்பது கர்த்தருக்குரியது. दशमांश जो है वो परमेश्वर का है, அதை கர்த்தருக்கு கொடுக்காமல் இருப்பவன் வஞ்சிக்கிறவன். उसे जो नहीं देगा वो परमेश्वर को वंचित करता है, அது எத்தனை வருஷமானாலும் भले वह कितने भी साल क्यों ना தேவனுடைய हो। பிள்ளைகள் கர்த்தரை கணக்க வைப்பார். परमेश्वर उसे कैसे भी देने रखेगा। அதை கொடுத்து தீர்வு வரைக்கும் जब तक तुम उसे नहीं दोगे தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க முடியாது. परमेश्वर का आशीर्वाद को नहीं पा सकोगे। சிஎஸ் சர்ச்சில் सीएसए चर्च में மாசம் மாசம் சந்தா பணம் கொடுக்கறாங்க. महीना महीना में एक शुल्क देते हैं। ஒரு வீட்ல 5 பேர் இருந்தா 5 பேருக்கு தசம சாரி 5 பேருக்கு சந்தா பணம். घर में 5 जन है तो 5 जन के लिए भी वो शुल्क भरना है। 2 பேர் இருந்தா 2 பேருக்கு சந்தா பணம். 2 जन रहेंगे तो 2 जन को सदस्य शुल्क भरना है। இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் அநேகர் பிழைப்புக்காக இப்படி வெளியிடங்கள்ல வந்து விட்டார்கள். अभी यहाँ वहाँ दूसरे राज्य में रहने वाले यहाँ आ गए हैं, அப்ப சந்தா பணம் கட்டாமல் பாக்கி இருக்கிறது. तो और भी सदस्य शुल्क भरना रह गया है। பிள்ளைக்கு திருமணம் வைக்கணும். अभी बच्चे का शादी करना है, அங்க ஐயர் பாப்பார். वहाँ पर के गुरु जो होते हैं वो देखते हैं எத்தனை மாசம் சந்தா கட்டாம இருக்கிறாங்க. कितने महीने से सदस्य शुल्क नहीं भरा है, எத்தனை வருஷம் சந்தா பணம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. कितनी सालों से सदस्य शुल्क नहीं भरा है। அத்தனையும் கூட்டி அந்த சந்தா பணத்தை கட்டின பிறகுதான் பிள்ளைக்கு அறிக்கை வாசிப்பாங்க. उतना सारा सदस्य शुल्क भरने के बाद ही बच्चे का शादी किया जाता है। சிஎஸ்ஏல அவங்க அவ்வளவு கரெக்ட்டா இருக்காங்க சந்தா பணத்துல. सीएसए में ये सदस्य शुल्क लेने में उतनी बड़े ध्यान पूर्वक है। அவர்கள் சந்தா பணத்துல சிஎஸ்ஏல ஐயர்மார்க்கு அவ்வளவு கணக்கா இருப்பார்கள்.
இருப்பார்களேயானால் यदि सीएसए के गुरु जो है सदस्य शुल्क लेने में इतनी ध्यान पूर्वक रहेंगे, அவர்களது சட்டம் சபையினுடைய ஒழுங்கு वो उनकी कलीसिया का नियम है। சந்தாபனம் குறைவில்லாமல் கட்டி இருந்தால் பிள்ளைகளுக்கு அறிக்கை வாசிக்கிறார்கள், सदस्य शुल्क सब कुछ भरा हो तो बच्चे का सब अच्छा काम करते हैं, பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்தி வைக்கிறார்கள், बच्चे का शादी कराते हैं। கர்த்தர் பார்க்கிறார் परमेश्वर देखता है எனக்கு கொடுக்க வேண்டிய தசம பாகத்துக்கு ஒழுங்கா கொடுத்திருக்கிறார்களா, क्या मुझे जो देना है उसे बरोबर से दिया है या नहीं। அதிலே கொடுப்பதற்கு தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு பாக்கி இருக்கிறதோ उसमें देने में जितना भी बाकी हो கர்த்தர் அதை கணக்கு பார்க்கிறார், उसे परमेश्वर हिसाब लगाता அதை है, நீங்கள் கர்த்தருக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும், उसे आपको परमेश्वर के लिए देना ही है। அப்படி இல்லாமல் கர்த்தரை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறவர்கள் वैसा दिए बिना जो ये परमेश्वर को वंचित कर रहे हो, தங்கள் சரீரங்களில் வியாதியை சுமக்கிறார்கள், अपने शरीर में बीमारी को उठाते हो, தங்கள் வாழ்க்கையில வீணான செலவுகளை சந்திக்கிறார்கள், अपने जीवन में व्यर्थ खर्चाएं उठाते हैं, வாழ்க்கையில நிம்மதி இல்லை, जीवन में शांति नहीं है, வாழ்க்கையில சமாதானம் இல்லை, जीवन में समाधान नहीं है। தேவனுடைய பிள்ளைகள் உதார குணமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும், उधार पूर्वक दिलदार देना है। கர்த்தருக்கு கொடுக்கிறது கர்த்தருக்குரியது, परमेश्वर को जो देते हैं वो परमेश्वर का है। ஆனா சபை வளர வேண்டுமானால், लेकिन कलीसिया बढ़ना है तो, சபையில சில வேலைகள் செய்ய வேண்டுமானால், कलीसिया में कुछ काम करना है तो தேவனுடைய பிள்ளைகள் அதிலே உங்கள் ஒத்துழைப்பு வேண்டும், परमेश्वर के लोग उसी में भी आपकी सहायता होना अवश्य है। 3 நாள் கூட்டம் வைத்திருந்தது, 3 दिन का मंडली रखा गया, யாராவது ஒரு ஆளு कोई तो एक जन, சிஸ்டர் இந்த 3 நாள் கூட்டத்துக்காக நீங்க வச்சிடுங்க காணிக்கைன்னு சொல்லி விசேஷித்த காணிக்கை யாராவது தந்தீங்களா, सिस्टर जी 3 दिन की मंडली के लिए आप विशेष दान रखे बोलकर किसी एक ने लाकर दिया? ஒரு ஆளு கூட சரி எத்தனை வருஷம் ஆனாலும் சரி என்ன கூட்டமா இருந்தாலும் அந்த நல்ல பழக்கம் விசுவாசிகள் யாருக்குள்ளேயும் இல்ல, कितने साल भी हो जाए, कितने भी मंडली रखा जाए, कोई प्रकार की ऐसी देना विश्वासियों के अंदर अच्छा स्वभाव ही नहीं है। காணிக்கை பைசா பற்றி நான் எதுவும் கேட்கறதே கிடையாது, और मैं इस दान के बारे में बात भी करना नहीं அந்த चाहती हूँ। தசமபாகம் சத்தியத்தை அறிந்த விசுவாசிகள் உண்மையா இருக்கிறவர்கள் ஒரு சில தசமபாகத்தை கொடுக்கிறார்கள், जो सच्चाई को जानते हैं, सच्चा रहते हैं, वो दशमांश लाकर देते हैं। ஆதி விசுவாசிகள் ஆரம்ப விசுவாசி கூட जो शुरुआत की विश्वासियां, आरंभ काल की विश्वासियां தசமபாகம் கொடுக்கிற பழக்கமே இல்ல, दशमांश देने की आदत ही नहीं है। போகும்போதெல்லாம் அப்படி சொல்றது எனக்கே கஷ்டமா இருக்கு, जब भी जाती हूँ तब कहती हूँ तो मुझे ही तकलीफ होता है। உன் குடும்பத்துல வறுமை மாறணும்னா ये तेरे परिवार की कंगाल दूर होना है तो கர்த்தருக்காக தசமபாகம் கொடு, तू परमेश्वर के लिए दशमांश दे, கர்த்தருக்காக தசமபாகம் கொடு, तू परमेश्वर के लिए दशमांश दे। காதுல ஏறவே மாட்டேங்குது, कान में चढ़ जाता ही नहीं है। வருஷத்துல 3 நாள் வருஷத்துல 2 நாள் இப்படி கொடுக்கறாங்க, साल में 2 बार 3 बार ऐसी दशमांश देते हैं। இவர்களுக்காக நாம ஜெபிக்கிறதுனால என்ன ஆசீர்வாதம் வர போகிறது, इनके लिए हम प्रार्थना करने से क्या आशीर्वाद मिलने वाला ஏழை है। விதவை 2 காசு தன் ஜீவனத்துக்கு வைத்து இந்த 2 காசை கர்த்தரிடத்தில் கொடுத்தார், गरीब विधवा जो अपने लिए रखी थी, जो 2 दमड़ी भी लाकर डाल दी। உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கு, उदार पूर्वक देने वाली प्राण जीवित रहेगा। உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கு, उदार पूर्वक देने वाली प्राण जीवित रहेगा। தேவனுடைய பிள்ளைகள் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் எளியவர்கள் தாழ்ந்தவர்கள் சிறியவர்கள் என்று நினைக்க கூடாது, परमेश्वर के लोग हम परमेश्वर के सम्मुख में अपने आप को दीन या गरीब न समझे। கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது, हम जब परमेश्वर के वचन की ओर कान लगाएंगे, கர்த்தருடைய ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிய ஆரம்பிக்கும் போது, जब हम परमेश्वर की सेवकों की बात सुनना शुरू करेंगे, கர்த்தர் அந்த வேலை செய்து நிறைவேற்றி முடிப்பதற்கு அபிஷேகத்தை ஊற்றுவார், परमेश्वर उस काम को पूरा करने के लिए अभिषेक उंडेल देगा। இந்த கிதியோனுக்கு ஆண்டு சொன்னபோது इस गिदोन के अंतर सब परमेश्वर ने कहा, அவன் பயந்த சுபாவம் உள்ளவன், तब वो डरपोक था, நான் सिறியவன், वो छोटा था। ஆண்டவர் சொன்னார், परमेश्वर ने कहा, உன் தகப்பனுடைய காளைகளிலே 7 வயது நிரம்பிய 2வது காளையை பிடித்துக்கொண்டு तू तेरे पिता के घर में से जो भी 7 उम्र का मेढ़ को ले आकर உன் தகப்பனுடைய பாகால் தோப்பை நீ வெட்டி எறிந்து तेरे पिता के बाल वेदी को तोड़कर அந்த பாகால் தோப்பை வெட்டின விறகினாலே उस बाल देव को तोड़ा हुआ उस लकड़े से ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி मेरे लिए एक वेदी बना। அதிலே இந்த 7 வயது நிரம்பிய ஆட்டுக்கடாவை நீ பலி செலுத்த வேண்டும், उसके ऊपर जो 7 साल का उस छोटे मेढ़ को बलि चढ़ा। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, கிதியோன் மிகுந்த பயந்த சுபாவம் உள்ளவனாய் இருந்தபடியினால் गिदोन बहुत ही डरपोक था, इसलिए பகலில் அந்த காரியத்தை செய்ய மறுத்து दिन को ये काम न करते हुए எல்லாரும் தூங்கின பிறகு ராத்திரி போய் அந்த காரியத்தை செய்தார், सब लोग सोने के बाद रात को जाकर इस काम को किया। எல்லாரும் காலையில முழித்து பார்க்கிறார்கள், सब लोग सुबह उठकर देखे பாகால் தோப்பு அழிந்து போய் கிடக்கிறது,
விட்டது. बाल देव का वेदी टूटा हुआ है. அங்கே பலி செடி கொடியெல்லாம் மரமெல்லாம் வெட்டப்பட்டு கிடக்குது. वहाँ पर सारे पेड़ कटे हुए थे. ஜனங்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், तब लोग कहने लगे, இந்த பாகால் தோப்பை வெட்டி போட்டது யார்? किसने ये बाल देव की वेदी को तोड़ डाला है? இந்த தோப்பை வெட்டி போட்டது யார்? किसने इस बाल देवी की वेदी को तोड़ा है? பாகால் தோப்பை வெட்டி போட்டவன் யார்? बाल देव की वेदी को किसने तोड़ा है? எல்லாரும் கிதியோனுடைய தகப்பனிடத்தில் வந்து கேக்குறார்கள். सब लोग गिदोन के पिता से पूछने लगे. அவர் சொன்னா, उसने कहा, பாகால் தோப்பை வெட்டி போட்டது யார் என்றால், बाल देव की वेदी को किसने तोड़ा? நீங்கள் பாகால் இடத்திலே போய் கேளுங்க. आप लोग जाकर अपनी बाल देव से पूछो. என்னிடத்தில் ஏன் கேக்குறீங்க? मुझसे क्यों पूछ रहे हो? அவர் அப்படி சொல்லி அனுப்பி விட்டார். वह ऐसे कहकर भेज दिया. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பித்த போது, जब परमेश्वर की बात मानने लगा, நான் சிறியவன் எளிமையானவன் என்று சொல்லிக் கொண்டிருந்த கிதியோனை, जो गिदोन कह रहा था कि मैं सबसे छोटा हूँ और मैं कंगाल हूँ, இவ்வளவு பெரிய காரியத்தை செய்யும்படியாக கர்த்தர் தைரியப்படுத்தினார். इतनी बड़ी काम करने के लिए परमेश्वर ने उसे उपयोग किया. கர்த்தர் தைரியப்படுத்தினது மட்டுமல்ல, केवल परमेश्वर ने हियाव ही नहीं बांधा, மீதியானியரோடு யுத்தத்துக்கு கடந்து போய், बल्कि मिदानियों से युद्ध करने के लिए गया தேவனுடைய பிள்ளைகளை இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தார். और इजराइल लोगों को छुड़ा कर लाया. கிதியோனுடைய பட்டயம் அது கர்த்தருடைய பட்டயம். गिदोन का तलवार वो यहोवा का तलवार है. கிதியோன் கையில் உள்ள பட்டயம் அது கர்த்தருடைய பட்டயம். गिदोन के हाथों का तलवार यहोवा का तलवार है. ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறார்கள். सब लोग घोषणा करने लगे, என் கோத்திரம் சிறியது, मेरा गोत्र कंगाल है, என் குடும்பத்தில் நான் சிறியவன், मेरे पिता के घराने में मैं छोटा हूँ, நான் பேச தெரியாதவன். मैं बोलना नहीं जानता हूँ. தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட மனுஷனை ऐसे ही इंसान को ஜனங்கள் புகழுகிறார்கள். लोग प्रशंसा करने लगे. கர்த்தருடைய பட்டயம் தான் கிதியோன் பட்டயம். यहोवा का तलवार ही गिदोन का तलवार है. கிதியோனின் பட்டயம் தான் கர்த்தருடைய பட்டயம். गिदोन का तलवार ये यहोवा का तलवार है. கர்த்தருடைய பட்டயம் நம்முடைய கையில் இருக்குமேயானால், यदि यहोवा का तलवार हमारे हाथ में है, யாரும் நெருங்க முடியாது. कोई भी हमारे पास नहीं आ सकेगा. யாரும் நெருங்க முடியாது. कोई भी हमारे पास नहीं आ सकेगा. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பட்டயம் சத்துருக்களை நொறுக்கு. यहोवा का तलवार शत्रुओं को नष्ट कर देता है. கர்த்தருடைய பட்டயம் நம்ம கையில் இருக்கும்போது, जब यहोवा का तलवार हमारे हाथ में रहेगा, சத்துருவானவர் எந்த விதத்திலும் நம்மை மேற்கொள்ள முடியாது. शत्रु किसी भी रीति से हमारा प्रबल नहीं हो पाएगा. ஆனபடினால இந்த நாளிலே நல்ல தீர்மானங்களை எடுங்கள். इसलिए इन दिनों में एक अच्छा निर्णय लीजिए. எரேமியாவை கர்த்தர் தாயின் வயிற்றிலேயே தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டார். इर्मिया को परमेश्वर गर्भ में रचने से पहले ही भविष्यद्वक्ता ठहराया. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்க அவன் பயந்தான். लेकिन वो परमेश्वर के वचन को सुनाने के लिए डर रहा था. நான் பேச அறியாதவன், मैं बोलना नहीं जानता நான் हूँ, சிறு பிள்ளை. मैं बच्चा हूँ. அவன் கர்த்தருடைய வார்த்தையை மறுக்கிறார். वो परमेश्वर की बातों को इनकार करने लगा. தேவனுடைய பிள்ளைகள் அதே போலத்தான் மோசே, उसी तरह मूसा भी, நான் சிறியவன், मैं छोटा हूँ, நான் பேச தெரியாதவன், मैं बोलना नहीं जानता हूँ, நான் திக்குவாய், मैं तोतला हूँ, கொன்னை நாவி, मेरा जुबान नहीं चलता, எனக்கு பதிலாய் வேற யாரையாவது அனுப்பு. मेरे जगह पर और किसी को भेज दो. கர்த்தர் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே மரணத்துக்கு விலக்கி பாதுகாத்தார் இந்த மோசேயை. गर्भ में रचने से पहले ही परमेश्वर ने इस मूसा को मृत्यु से बचाया. எத்தனையோ பிள்ளைகள் தாயின் கருவிலேயே அழிந்து போகிறார்கள். कितने बच्चे माँ के गर्भ में ही पिघल जाते हैं, नष्ट हो जाते தேவனுடைய பிள்ளை हैं. கர்த்தர் உன்னை கர்ப்பத்திலே பாதுகாத்தார். लेकिन परमेश्वर ने तुझे माँ के गर्भ में संभाला. எத்தனையோ பேர் பாதி வயதிலே மரித்து போனார்கள். कितने लोग आधे उम्र में चले गए. கர்த்தர் உன்னை இது நாள் வரைக்கும் பாதுகாத்து வந்திருக்கிறார். लेकिन परमेश्वर तुझे अब तक चलाते आ रहा है. தாழ்வு மனப்பான்மைக்கு இடம் கொடுக்காதீர்கள். कोई नीचापन की विचार के लिए मौका न देना. நான் சிறியவன் என்று சொல்லி யாரும் சொல்லாதீர்கள். मैं छोटा हूँ, कंगाल हूँ करके कोई भी न कहना. கர்த்தர் மோசேயை உயர்த்தி ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துகிறார். परमेश्वर ने मूसा को उन्नति किया, राजा के सामने खड़ा किया. ஆண்டவர் கிதியோனை பலப்படுத்துகிறார். परमेश्वर ने गिदोन को बलवंत किया. கிதியோனை தைரியப்படுத்துகிறார். गिदोन का हियाव बांधा. அவன் பயந்த சுபாவம் உள்ளவன். वो डरपोक था, அவன் மாட்டேன் என்று சொன்னவன். वो इनकार किया. ஆனால் இந்த கிதியோனை கொண்டுதான் மீதியானுடைய கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் கொண்டார். लेकिन परमेश्वर का निर्णय था कि गिदोन के द्वारा ही इस्राएलियों को मिधानों के हाथों से छुड़ाना था. அவனை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து நிறைவேற்றி முடிக்கும்படியாய் उसके द्वारा जो करना था उसे किया. கர்த்தர் கிதியோனை தைரியப்படுத்திக் கொண்டிருக்கிறார். इसलिए गिदोन का हियाव बांधते रहा. கர்த்தர் கிதியோனுக்கு அடையாளங்களை காண்பித்து கொடுக்கிறார். परमेश्वर गिदोन को चिन्ह दिखाया. கர்த்தருடைய சித்தம் கிதியோனுடைய வாழ்க்கையில் நிறைவேறினது. यहोवा की इच्छा गिदोन के जीवन में पूरा हुआ. மீதியானுடைய கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி
விடுதலையாக்கி கொண்டு வந்தார். विधानों के हाथों से इजरायलों को छुड़ा लाया. தேவனுடைய பிள்ளைகள் இன்னும் अनेक வேதத்திலே சம்பவங்கள் வாசிக்க முடியும். और भी कई बातें पवित्र शास्त्र में लिखी गई है, ஆனால் எல்லாவற்றையும் தியானிக்க நமக்கு நேரம் இல்ல. लेकिन सब कुछ ध्यान करने के लिए समय नहीं ஒன்றே है. ஒன்று, एक ही बात, நான் சிறியவன், मैं छोटा நான் हूँ, படிப்பறிவு मैं இல்லாதவன், अनपढ़ हूँ, எனக்கு பணக்காரன் அல்ல, मैं कोई धनी नहीं हूँ, நான் பலவீனன். मैं निर्बल हूँ. இப்படிப்பட்ட வார்த்தைகளை உங்களுக்குள்ள நீங்கள் சொல்லாதீர்கள். ऐसी बातें अपने आप में मत बोलिए. இந்த நாளில் இருந்து आज के दिन से தைரியமாய் சொல்லுங்கள். धैर्य से बोलिए, கர்த்தராலே ஒரு சேனைக்குள் பாய்வேன். मैं यहोवा के द्वारा एक सेना में प्रवेश करूंगा, கர்த்தராலே ஒரு மதிலை தாண்டுவேன். यहोवा के द्वारा एक शहर पना को बांधूंगा. என்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து. मुझे बल देने वाला परमेश्वर मेरा मसीह என்னை है. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே मुझे बल देने वाले मसीह के द्वारा எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்கு எனக்கு பலன் உண்டு. मैं सब कुछ कर दिखाऊंगा. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே मुझे बल देने वाले मसीह के द्वारा எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. सब कुछ करने के लिए मेरा बल है. தேவனுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை அறிக்கையிட इसी शब्दों को कबूल करते करते தேவ பலன் உங்கள் மேல் வந்து இறங்கு. परमेश्वर का बल आप पर उतर आएगा. ஒரு புதிய அபிஷேகம் உங்கள் மீது வந்து இறங்கு. एक नया अभिषेक आप पर उतर आएगा. கர்த்தர் உங்களை கொண்டு என்ன செய்ய திட்டமிட்டு இருக்கிறாரோ परमेश्वर आपके द्वारा जो भी करना चाहता है, தேவனுடைய பிள்ளைகள் வயது முதிர்வதற்கு காரணம் அல்ல. कोई उम्र में बड़े होने से या बुढ़ापन होने से कोई कारण नहीं है. எனக்கு வயதாகி விட்டது இனி என்ன செய்ய என்று சொல்லி கேள்வி கேட்க கூடாது. ये प्रश्न मत पूछो कि मैं बूढ़ा हो गया हूँ, अब मैं क्या करूं. 80 வயது நிறைந்த ஒரு அன்னாய் 80 साल की एक हन्ना தேவனுடைய ஆலயத்திலே உட்கார்ந்து परमेश्वर के मंदिर में बैठकर அவள் இரவும் பகலும் ஜெபித்துக் கொண்டே இருந்தாள். वो दिन रात प्रार्थना कर रही थी. தேவனுடைய பிள்ளைகளுக்கு யாரும் 80 வயதுல இல்ல. कौन सा उम्र, ये सब कोई हिसाब नहीं है. சர்ச்சுக்குள்ள யாரும் 80 வயசு உள்ளவர்கள் இல்ல. यहाँ पर चर्च में कोई भी 80 साल के नहीं है, ஆனா 80 வயது உள்ள அந்த அண்ணா लेकिन 80 साल की वो हन्ना இரவும் பகலும் உட்கார்ந்து दिन रात बैठकर தேவனுடைய ஆலயத்திலே ஜெபித்துக் கொண்டிருந்தாள். परमेश्वर के मंदिर में बैठकर प्रार्थना कर रही थी. பாலகன் இயேசுவை தரிசிக்கும் பாக்கியத்தை பெற்றுக்கொண்டாள். बालक यीशु को दर्शन करने का मौका पाली. வயது வரம்பு நமக்கு அல்ல. हमारे लिए उम्र कोई कारण नहीं है, பலவீனம் நமக்கு தடை அல்ல. हमारे लिए निर्बलता रुकावट नहीं है, படிப்பு இல்லாத காரியம் நமக்கு தடை அல்ல. हमारे लिए पढ़ाई लिखाई कोई कारण नहीं है, பணம் நமக்கு தடை அல்ல. हमारे लिए धन भी कोई रुकावट नहीं है. தேவனுடைய வல்லமை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். केवल परमेश्वर के सामर्थ को पा लेना है. கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய நிறைவேற்ற வேண்டிய காரியத்தை செய்து முடிப்பதற்கு பலன் தருவார். आपको परमेश्वर जो करने के लिए ठान लिया है उसे पूरा करने के लिए बल देगा. கர்த்தர் எரேமியாவை பார்த்து சொன்னார், इर्मिया से परमेश्वर ने कहा, நான் போக சொல்கிற இடத்துக்கு நீ புறப்பட்டு போ. मैं जहाँ कहा तुझे भेजू वहाँ तुझे जाना है. நான் சொல்லுகிற வார்த்தைகளை நீ அறிவி. जिस किसी से मैं बोलने कहूंगा उसे बोलना. தேவனுடைய பிள்ளை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். परमेश्वर की बातों को माना. வேதத்தில் अनेक சம்பவங்கள் உண்டு. पवित्र शास्त्र में कई घटनाएं हैं. ஆனால் இந்த காரியத்தோடு நான் முடிக்கிறேன். इन्हीं बातों में मैं समाप्त कर रही हूँ. தேவனுடைய பிள்ளைகள் முழங்கால் படியிடுங்க. परमेश्वर के लोग हम सब घुटने में आएंगे. கர்த்தருடைய சமூகத்திலே முழங்கால் படியிடுங்க. यहोवा के सम्मुख में घुटने में आएंगे. வாய் திறந்து ஜெபியுங்க. अपना मुंह खोलकर प्रार्थना कीजिए. மோசேயை தைரியப்படுத்தின தேவன், मूसा का हियाव बांधा हुआ परमेश्वर, ஆண்டவரே என்னை தைரியப்படுத்து. मुझे भी हियाव बांधिए. ஆண்டவரே என்னை தைரியப்படுத்து. मेरा भी हियाव बांधिए. கிதியோனை தைரியப்படுத்தின தேவன், गिदोन का हियाव बांधा हुआ परमेश्वर, ஆண்டவரே என்னை தைரியப்படுத்து. मुझे भी हियाव बांधिए प्रभु. இதோ அடியேன் வருகிறேன். मुझ दास आ रहा இதோ हूँ, அடியாள் வருகிறேன். लो मेरा दास आ रहा உம்முடைய हूँ. சித்தத்தை நிறைவேற்று. आपकी इच्छा मुझ में पूरा ஆண்டவருடைய कीजिए. சமூகத்திலே வாய் திறந்து சொல்லுங்க. परमेश्वर के सम्मुख में मुंह खोलकर बोलिए. கர்த்தருடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு எதுவும் தடை இல்லை. यहोवा की इच्छा आपके जीवन में पूरा होने के लिए कोई भी रुकावट नहीं है. உங்கள் அர்ப்பணிப்பு மாத்திரமே போது. केवल आपका समर्पण अवश्य है, உங்கள் தீர்மானம் போது. केवल आपका निर्णय अवश्य है. கர்த்தர் உங்கள் அர்ப்பணிப்பை பார்க்கிறார். परमेश्वर आपके समर्पण को देखता है. உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற தீர்மானங்களை கர்த்தர் பார்க்கிறார். दिल की गहराई में जो निर्णय लेते हो उसे ही देख रहा है. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் எரேமியாவை பார்த்து சொன்னார், परमेश्वर ने इर्मिया से कहा, நீ பயப்படாத. तू मत நீ डर, சிறு பிள்ளை என்று சொல்லாத. तू बालक करके मत बोल, நான் பேச அறியாதவன் என்று சொல்லாத. मैं बोलना नहीं जानता हूँ करके मत कह, பயப்படாத. मत நீ डर, பயப்பட வேண்டாம். तू मत डर. உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். तेरी रक्षा करने के लिए मैं तेरे साथ உன்னை हूँ, காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். तेरी रक्षा करने के लिए मैं तेरे साथ हूँ. கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டினார். परमेश्वर यहोवा ने अपना हाथ बढ़ाया, எரேமியாவின் வாயை தொட்டார். इर्मिया के मुंह को
मैं तुझे देता हूँ பிடுங்கவும் இடிக்கவும் உனக்கு அதிகாரம் உண்டு तुझे कोई कुछ हिलाने के लिए तोड़ने के लिए अधिकार है பிடுங்க உனக்கு அதிகாரம் உண்டு तुझे उखाड़ने का अधिकार है இடிக்க உனக்கு அதிகாரம் உண்டு तुझे तोड़ने का अधिकार है அழிக்க உனக்கு அதிகாரம் உண்டு तुझे नष्ट करने का अधिकार है கவிழ்க்குவது அதிகாரம் உண்டு तुझे उल्टा उलटने का अधिकार है கட்ட உனக்கு அதிகாரம் உண்டு बांधने का अधिकार है நாட்ட உனக்கு அதிகாரம் உண்டு तुझे लगाने के लिए भी अधिकार है நான் இன்றைய தினம் உன்னை ஜாதிகளுக்கு மேலே मैं तुझे आज की जिन जातियों पर ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்துவேன் राज्यों पर मनाऊंगा என்று கர்த்தர் எரேமியாவோடு கூட சொன்னார் ऐसे यहोवा ने यिर्मयाह से कहा இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் आज के दिन आपसे भी परमेश्वर कहता நீ है சிறியவன் என்று சொல்லாதே तो अपने आप को छोटा मत बोल நான் பேச தெரியாதவன் என்று சொல்லாதே मैं बोलना नहीं जानता हूँ करके मत बोल தேவனுடைய பிள்ளை கர்த்தர் உனக்கு நேராக கரத்தை நீட்டுகிறார் परमेश्वर तेरी और अपने हाथ बढ़ाता நீ है பயப்படாதே तुम मत நான் डर உனக்கு துணை செய்கிறேன் मैं तेरे साथ நான் हूँ உனக்கு துணை நிற்கிறேன் मैं तेरे संग துணை हूँ நிற்கிறேன் என்று சொன்னது மட்டுமல்ல केवल संग हूँ करके कहता नहीं தன்னுடைய கையை நீட்டி எரேமியாவின் வாயில வைத்தார் यहोवा अपने हाथों को बढ़ाकर अपने वचन यिर्मयाह के मुंह में रखा பேச அறியேன் என்று சொன்ன எரேமியாவின் வாயில கர்த்தர் தம்முடைய கரத்தை வைத்தார் जो यिर्मयाह कह रहा था कि मैं बोलना नहीं जानता उसी के मुंह में यहोवा ने अपना हाथ रखा எரேமியாவின் வாயிலே கர்த்தர் தம்முடைய கரத்தை வைத்தது மட்டுமல்ல यिर्मयाह के मुंह में केवल यहोवा ने अपने हाथ ही नहीं रखा இதோ என் வார்த்தைகளையும் உன் வாயில வைக்கிறேன் बल्कि अपना वचन में तेरे मुंह में रखता हुई கர்த்தர் எரேமியாவை அதிகாரப்படுத்துகிறார் परमेश्वर ने यिर्मयाह को अधिकार भी दिया கர்த்தர் சொல்லுகிறார் यहोवा कहता है பிடுங்கவும் இடிக்க உனக்கு அதிகாரம் உண்டு तुझे उखाड़ने के लिए तोड़ने के लिए अधिकार है கவிழ்க்கவும் கட்ட உனக்கு அதிகாரம் உண்டு तुझे उलटने के लिए बांधने के लिए अधिकार है இடிக்கவும் அழிக்க உனக்கு அதிகாரம் உண்டு तुझे तोड़ने नष्ट करने का अधिकार है நான் உன்னை இன்றைய தினம் ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் ஏற்படுத்தி இருக்கிறேன் मैं तुझे आज के दिन जातियों का भविष्यवक्ता ठहराया हूँ ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் நான் உன்னை தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணி இருக்கிறேன் जातियों पर राजाओं पर राज्यों पर मैं तुझे भविष्यवक्ता ठहराया हूँ எரேமியாவுக்கு தெரியாது यिर्मयाह नहीं जानता था நான் எதற்காக பிறந்தேன் मैं क्यों जन्म हुआ அநேகர் சொல்லுகிறார்கள் कई लोग कहते हैं நான் ஏன் இந்த உலகத்துல பிறந்தேன் मैं क्यों इस पृथ्वी में जन्म लिया நான் இந்த உலகத்துல பிறந்ததனால் என்ன லாபம் मेरे इस पृथ्वी में जन्म लेने से क्या फायदा है என்ன லாபம் क्या लाभ है ஒரு சகோதரி சொன்னார்கள் एक बहन ने बोली எனக்கு ஒரே ஒரு காரியத்தை நினைத்து தான் கவலை मेरे को केवल एक ही बात की चिंता है வேற எந்த காரியத்தை குறித்து எனக்கு கவலை இல்லை और किसी भी बात की चिंता नहीं है என்ன கவலை ஒரு கவலை அந்த என்ன கவலை क्या चिंता आपकी एक चिंता क्या है அவர் சொன்னார்கள் उन्होंने कहा நான் மரித்து போனால் यदि मैं मर जाऊंगी என்ன தூக்குற நாள் வரைக்கும் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அததான் நினைச்சு கவலைப்படுறேன் நாங்க मुझे उठाने वाले 4 लोग कितनी तकलीफ उठाएंगे इसे ही सोचकर मैं चिंता कर रही हूँ ஏன்னா அவங்க வெயிட் அவ்வளவு அதிகம் क्योंकि उनका वजन बहुत है உயிரோடு இருக்கும்போதே வெயிட் அதிகமா இருந்தால் செத்த பிறகு 2 மடங்கு ஆகும் என்று சொல்லுகிறார்கள் कहते हैं जिंदा रहते समय इतना वजन है तो मरने के बाद और डबल हो जाता है वजन சகோதரி சொல்லுகிறார்கள் உனக்கு உலகத்துல எனக்கு எந்த கவலையும் இல்ல तो वो बहन यही कह रही थी कि मुझे इस दुनिया में और कोई चिंता नहीं है நான் செத்து போனா என்ன தூக்கி சமப்பார்களே அந்த 4 பேருடைய நிலைமை எவ்வளவு கஷ்டமா இருக்கு मेरे मरने के बाद जो मुझे उठाएगा 4 लोग उनको कितनी तकलीफ होगी இதுதான் எனக்கு ஒரு பெரிய கவலைன்னார்கள் यही मेरी चिंता है தேவனுடைய பிள்ளைகள் கவலைப்படாதீர்கள் परमेश्वर के लोग चिंता मत कीजिए எதற்காக பிறந்தேன் என்று நினைக்காதீர்கள் मैं क्यों जन्म हुआ ऐसा मत நான் सोचिए பிறந்ததினால் யாருக்கு என்ன லாபம் என்று நினைக்காதீர்கள் मेरा जन्म होने से किसका क्या लाभ हुआ करके मत உங்களை पूछिए மனுஷனாய் பிறப்பித்ததற்கு ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு तुमको इंसान बनाने का परमेश्वर का एक मकसद है உங்களை மனுஷியாய் பிறப்பித்ததற்கு கர்த்தருக்கு ஒரு நோக்கம் உண்டு तुम्हें एक स्त्री बनाया इसका परमेश्वर का एक मकसद है உங்களை பலவீன பாண்டமாய் உருவாக்கினதற்கு கர்த்தருக்கு ஒரு நோக்கம் உண்டு तुम्हें निर्बल पात्र बनाया ये भी परमेश्वर का एक मकसद है தேவனுடைய பிள்ளைகள் கவலைப்படக்கூடாது परमेश्वर के लोग बिल्कुल चिंता न करें நாம் கர்த்தரை நம்பி இருக்கிறோம் हम परमेश्वर पर भरोसा रखे हैं கர்த்தர் அனுமதியாத காரியம் ஒன்று நம்முடைய வாழ்க்கையில சம்பவிப்பதில்லை यहोवा की अनुमति किए बिना परमेश्वर हमारे जीवन में कुछ भी नहीं करता அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया வாய் திறந்து ஜெபியுங்கள் अपना मुंह खोलकर प्रार्थना कीजिए கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் ஏற்படுத்துகிறார் आज के दिन परमेश्वर आप लोगों को जातियों का भविष्यवक्ता बनाता है ராஜ்யங்களுக்கு தீர்க்கதரிசியாய் கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார் राज्यों का भविष्यवक्ता बनाता है கர்த்தர் வானத்திலிருந்து மனுபுத்திரனை நோக்கி பார்க்கிறார் आकाश में से मनुष्य के पुत्र को देखता है உள்ள இருதயம் யாருக்குள்ள இருக்கிறது என்பதை பார்க்கிறார் किसके अंदर पूरा मन है इसे देखता है உலகத்துல படிக்கிற படிப்பு இல்ல इस दुनिया में जो पढ़ाई कर रहे हो ये पढ़ाई नहीं பட்டத்தின் மேல் பட்டம் பெற்றுக்கொள்வது படிப்பு இல்ல
पद पर पद पाना कोई पढ़ाई नहीं। இன்னைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள் आज कई लोग कहते हैं எனக்கு படிக்கணும்னு ஒரு ஆசை இல்ல, मुझे पढ़ाई करने का कोई इच्छा नहीं है, என் பேருக்கு பின்னாடி நான் படிச்ச பட்டத்துக்குள்ள டிகிரி எல்லாம் போடணும், लेकिन मेरे नाम के बाद मेरा पद लिखना है, அதற்காகவே நான் படிக்கிறேன்। इसीलिए मैं पढ़ रहा हूँ। தேவனுடைய பிள்ளைகள் அதுவல்ல, ये ऐसी पढ़ाई नहीं। கர்த்தர் எதற்காக உங்களை சிருஷ்டித்தார் என்பதை உங்களுக்கு படிப்பித்து காண்பிக்கிறார்। यहोवा परमेश्वर ने तुम्हें क्यों बनाया इसे परमेश्वर आपको सिखाता है। பயப்படுகிற உங்களை பார்த்து பயப்படாதே என்று சொல்கிறார்। जो कभी नहीं डरने वाला परमेश्वर आपको देखकर कहता है मत डर। தைரியம் இழந்து காணப்படுகிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார் பயப்படாதே। जो तुम अपने हियाव खो दिए हो आपको देखकर परमेश्वर कहता है तू टाडस बांध। வலது கரத்தை பிடித்து கர்த்தர் சொல்கிறார் நான் உனக்கு துணை நிற்கிறேன்। तुम्हारे दाहिने हाथ पकड़कर परमेश्वर कहता है मैं तेरे संग हूँ। கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் परमेश्वर आपसे कहता है தேவனுடைய பிள்ளைகள் விட்டு கொடுங்கள், आप लोग अपने आप को समर्पण உங்கள் कीजिए, வாழ்க்கை அர்ப்பணியுங்கள்। अपने जीवन को समर्पण कीजिए। கர்த்தர் உங்கள் உதடுகளை தொடுகிற ஒரு நேரம், यहोवा परमेश्वर आपके ओठों को स्पर्श करने का एक समय கர்த்தர் है, உங்கள் வாயை தொடுகிற ஒரு நேரம், आपके मुंह को स्पर्श करने का एक समय है, கர்த்தர் தம்முடைய வார்த்தை உங்கள் வாயில வைக்கிற ஒரு நேரம்। परमेश्वर अपना वचन आपके मुंह में रखने का एक समय है। யாருக்கும் பயப்படாதீர்கள், किसी से मत डरिए, உலகத்தாருக்கு பயப்படாதீர்கள், दुनिया के लोगों से मत डरिए, நம்பிக்கை இழந்து விடாதீர்கள்। परमेश्वर पर भरोसा को घटा मत கர்த்தர் உங்களுக்கு दीजिए। துணை நிற்கிறார்। यहोवा परमेश्वर तुम्हारे साथ கர்த்தர் है। தம்முடைய கரத்தை நீட்டி உங்கள் வாயை தொடுகிறார்। यहोवा परमेश्वर अपने हाथों को बढ़ाकर आपके ओठ को छूता கர்த்தர் है, தம்முடைய வார்த்தை உங்கள் வாயில அருளுகிறார்। अपना वचन परमेश्वर आपके ओठों में देता தேவனுடைய है। பிள்ளை நீ ஜாதிகளுக்கு கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்க तुम வேண்டும், जातियों को परमेश्वर का वचन सुनाना है, மக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை நீ அறிவிக்க வேண்டும்। लोगों को परमेश्वर का वचन सुनाना है। உன் வார்த்தை ஜனங்களை விடுவிக்கும், तेरा वचन लोगों को छुड़ाएगा, உன் வாயின் வார்த்தை ஜனங்களுடைய காயத்தை ஆற்று, तुम्हारी मुंह की बोली लोगों की घायलों को உன் सुखाएगा, வாயின் வார்த்தை மற்றவர்களை அபிஷேகம் பண்ணு, तेरी मुंह की बोली दूसरों का अभिषेक कराएगा। கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிறார், परमेश्वर यहोवा तुझे आशीष करता கர்த்தருடைய है, ஆசீர்வதிக்கிறார்। यहोवा परमेश्वर तुझे आशीष करता தேவனுடைய है। பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தில் விட்டு கொடுங்க, परमेश्वर के सबक पर अपने आप को समर्पण உன் வாயை कीजिए, விரிவாய் தர, तू अपने मुंह पसार, கர்த்தரை நிரப்புவார், परमेश्वर उसे भर देगा, பரலோகத்தின் நன்மையினால் நிரப்புவார், स्वर्गीय भलाई से भर देगा, கர்த்தருடைய ராஜாக்களுக்கு மேலாக உயர்த்துவார், तुझे राजाओं पर उन्नति करेगा, ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் உன்னை जातियों உயர்த்துவார்। का भविष्यवक्ता ठहराएगा। ஆனபடினால தாழ்வு மனப்பான்மைக்கு இடம் கொடுக்காதீர்கள், इसलिए तुम्हारे अंदर कोई नीचा विचार न हो, நான் சிறியவன் என்று சொல்லாதீர்கள், मैं छोटा न कहना, நான் பேச அறியாதவன் என்று சொல்லாதீர்கள், मैं बोलना नहीं जानता करके नहीं कहना, நான் ஏழை என்று சொல்லாதீர்கள்। मैं गरीब हूँ करके नहीं कहना। கர்த்தர் ஒருவரை குறை உள்ளவர்களாக படைக்கவில்லை, हमारा परमेश्वर किसी को कुछ कमी नहीं रखा है, எல்லாரையும் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வாதமாய் படைத்திருக்கிறார்। सब परमेश्वर अपने लोगों को आशीष दिया है। நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும் பொருட்டு கிறிஸ்து நம்மை தரித்திரரானார்। हम धनी बनने के लिए हमारा मसीह हमारे लिए कंगाल बना। வாய் திறந்துக்க சொல்லுங்கள், अपना मुंह खोलकर बोलिए, தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து விடாதீர்கள்। अपना आशीर्वाद को पाने के लिए बिल्कुल टुकराना नहीं। மோசே தனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை இழந்து தன் சகோதரனுக்கு கொடுத்தார்। मूसा अपना आशीर्वाद को टुकरा कर अपने भाई को दिया। எலியா தன் ஆசீர்வாதத்தை இழந்து தன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை எலிசாவை கொண்டு செய்யும்படியாய் வைத்தார்। एलिया जो अपने को आशीर्वाद मिलना था उसे टुकरा कर एलिशा को दिया। எலியா சோர்ந்து போனார், एलिया उदास हो गया, சொல்லுகிறான் நான் இருக்கதை பார்க்கலும் சாவது நல்லது। कहता है मेरे रहने से तो मरना बेहतर है। கர்த்தர் பார்க்கிறார், परमेश्वर ने देखा இவ்வளவு அதிசயமாய் நடத்தி வருகிறேன், मैं इसको इतनी अद्भुत रीति से चला रहा हूँ। எலியாவின் பிறப்பு வரலாறு கூறப்படவில்லை, एलिया का कोई इतिहास नहीं कहा गया है। அவன் திடீரென்று ஒரு நாள் தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறார்। अचानक एक दिन यहोवा के सम्मुख में आकर खड़ा हो गया। எலியாவை கர்த்தர் போஷித்து நடத்தினார், एलिया को परमेश्वर खिलाकर चलाया, ஆனால் எலியா சொல்லுகிறான், लेकिन एलिया कहता है நான் இருந்து என்ன பிரயோஜனம், मेरा रहने से क्या भला है, நான் சாகணும், मुझे मरना है। கேரித் ஆற்று தண்ணீரை குடிக்க கொடுத்தார், केरित नदी के नाला के पानी खिलाया, ஏழை விதவையை கொண்டு பஞ்சகாலம் முடிய வரைக்கும் போஷித்தார், गरीब विधवा के द्वारा अकालपन तक खिलाया। உலகமே பஞ்சத்துல வாடிக்கொண்டிருக்கிறது, पूरी दुनिया अकाल में पड़ा हुआ था, கர்த்தருடைய நன்மையை நினைக்கவில்லை, लेकिन उसने परमेश्वर की भलाई को स्मरण नहीं किया। அவன் சோர்ந்து போய் ஒரு சூரிய செடியின் நிழல்ல படுத்துக் கொண்டார், उदास होकर एक जाऊ के पेड़ के पास हो गया, சாவை விரும்பினார், मृत्यु को चाहा। கர்த்தருடைய தூதன் எலியாவை தட்டி எழுப்பினார், परमेश्वर का स्वर्गदूत उसे उठाया, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், ये लंबी सफर करना है, நீ சாக வேண்டும் என்று விரும்புகிறாய், तुम मरना चाहते हो, நான் உன்னை தீர்க்கதரிசியாய் அழைத்திருக்கிறேன், लेकिन मैंने तुझे भविष्यद्वक्ता बनाया நான் உன்னை है, தீர்க்கதரிசியாய் அழைத்திருக்கிறேன், मैं तुझे भविष्यद्वक्ता बनाया நீ है। சாக வேண்டும் என்று விரும்பினால் यदि तुम मरना चाहोगे உன் ஸ்தானத்திலே ஒரு
तेरे स्थान में और एक भविष्यद्वक्ता को अभिषेक कर। தேவனுடைய பிள்ளைகள் எலியா சோர்ந்து போய் தன் ஸ்தானத்துல எலிசாவை அபிஷேகம் பண்ணி வைத்தார். एलिया उदास होकर अपने स्थान में एलिशा को अभिषेक किया। எலியா செய்த அற்புதங்களை பார்க்கிலும் இரட்டத்தனையான அற்புதங்களை எலிசா செய்தார். एलिया ने किया हुआ अभी अद्भुत काम से भी दुगना अद्भुत काम एलिशा ने किया। அப்படி அல்ல ஆண்டவரே இப்படி என்று சொல்லாதீர்கள். ऐसा नहीं परमेश्वर, ऐसा करके मत कहो। லோத்து கெட்டு போனார். लूत बिगड़ गया। கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அப்படி செய்யுங்கள். परमेश्वर जो कहता है वैसे ही करो। கர்த்தர் உங்களுக்கு தீர்க்கதரிசன அபிஷேகத்தை தந்திருக்கிறார். परमेश्वर आपको भविष्यद्वक्ता का अभिषेक दिया है। கர்த்தர் உங்கள் வாயை கர்த்தர் கரம் நீட்டி தொடுகிறார். आपके मुंह को परमेश्वर स्पर्श करता है। கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாயிலே அருளுகிறார். परमेश्वर अपनी बातें आपके मुंह में रखता है। நீங்கள் பயப்படாதீர்கள். आप मत डरो, தைரியமாயிருங்கள். धैर्य से रहो। கர்த்தர் உங்கள் வாயில் போடுகிற வார்த்தை நீங்கள் தைரியமா பேசுங்கள். आपके मुंह में जो भी बातें परमेश्वर रखता है उसे धैर्य से कहो। வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எல்லாம் தீர்க்கதரிசன வார்த்தையாய் மாறி तुम्हारे मुंह से निकलने वाली सारी बातें भविष्यवाणी बनेगी। கர்த்தர் இன்றைக்கு உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். आज के दिन परमेश्वर तुमको अभिषेक करता है। ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கர்த்தர் உங்களை ஏற்படுத்துகிறார். जातियों का भविष्यद्वक्ता ठहराता है। ராஜ்யங்களுக்கு தீர்க்கதரிசியாய் கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். राज्यों का भविष्यद्वक्ता ठहराता है। தேவனுடைய பிள்ளைகள் விட்டு கொடுங்க. जो अपने आप को समर्पण कीजिए। அதிகாரத்தை தருகிறார். अधिकार को देता है। அதிகாரத்தை தருகிறார். अधिकार को देता है। பிடுங்கவும் இடிக்கவும் அதிகாரத்தை தருகிறார். तुम्हें उखाड़ने का और तोड़ने का अधिकार देता है। கட்டவும் அழிக்கவும் கர்த்தர் அதிகாரத்தை தருகிறார். बांधने का और हिलाने का अधिकार देता है। எல்லாவற்றிலும் கர்த்தர் அதிகாரத்தை தருகிறார். सब में परमेश्वर तुमको अधिकार देता है। சத்துருவின் மேல் அதிகாரத்தை தருகிறார். शत्रुओं पर अधिकार देता है। சாத்தானுடைய கிரியைகளை அழிக்க உங்களுக்கு அதிகாரம் शैतान की தருகிறார். क्रिया को नष्ट करने का अधिकार देता சிலுவை है। மரணத்தினாலே சாத்தானின் தலையை நசுக்கினார். क्रूस के मृत्यु के द्वारा शैतान के सिर को कुचला दिया है। இந்த சத்துருடைய ஆவிகளை அடக்க கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் தருகிறார். यही शत्रुओं को दबाने का अधिकार दिया है। எல்லாம் உங்கள் வாயில் இருக்கிறது. सब कुछ आपके मुंह में है। எல்லாம் உங்கள் வாயில் இருக்கிறது. सब कुछ आपके मुंह में है। தேவனுடைய பிள்ளைகள் வாயின் வார்த்தை எப்படி இருக்கிறது அப்படி நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். आपकी मुंह की बोली जैसा है वैसे ही आशीर्वाद पाओगे। கர்த்தர் தம்முடைய வார்த்தையை உங்கள் வாயிலே வைப்பாராக. परमेश्वर आपकी मुंह अपनी बोली आपके मुंह में रखे। எல்லாரும் ஜெபிப்பு. सब कोई प्रार्थना करे। எல்லாரும் ஜெபிப்பு. सब कोई प्रार्थना करेंगे। இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். आज के दिन परमेश्वर आपको अभिषेक करने वाला உங்கள் है। வாழ்க்கையில் திருப்புமுனையை தருகிறார். आज के दिन परमेश्वर आपके जीवन में एक मोड़ ला रहा தேவனுடைய है। பிள்ளைகள் உங்கள் வாயின் வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். आपके मुंह की बोली को परमेश्वर आशीष करता है। கர்த்தரை பார்த்து கேட்பு. परमेश्वर को देखकर पूछेंगे, ஆண்டவரே எனக்கு கிருபை தாரு. हे प्रभु जी मुझे अनुग्रह दीजिए, எனக்கு अभिषेகம் தாரு. मुझे अभिषेक दीजिए। ஆண்டவரே என்னை ஆசீர்வதி. हे प्रभु मुझे आशीष कीजिए। தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் கேட்பு. हम सब मांगेंगे। கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுவார். परमेश्वर आपको अभिषेक करेगा। ஹalleluya. हालेलुया हालेलुया. हालेलुया ஹalleluya. हालेलुया। நம்ம கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி हम सब செலுத்துவோம். ताली बजाकर परमेश्वर को धन्यवाद देंगे। ஹalleluya. glory 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 glory. ஆமென். ஆண்டவரே உமக்கு நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. வாயின் வார்த்தைகளை அதிகாரப்படுத்துவீராக. உம்முடைய வார்த்தைக்கு வாயில வைப்பீராக. உம்முடைய கரம் நீட்டி வாயை தொட்டு பரிசுத்தமாக்குவீராக. glory உமக்கு நன்றி. எல்லா தாழ்வு மனப்பான்மைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போகட்டும் ஐயா. glory உமக்கு நன்றி ஐயா. glory செலவர வர धन्यवाद 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 धन्यवाद। महिमा हो 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 महिमा हो। धन्यवाद प्रभु जी, धन्यवाद प्रभु जी। ग्लोरी हालेलुया हालेलुया हालेलुया। हम सब खड़े हो जाएंगे। யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். தாயும் அவரே தந்தையும் அவரே
கைவிட மாட்டா. வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே காத்திடுவாரே, வேண்டிடுவேனே காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டா. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டா. கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். இரத்தத்தாலே கழுவி விட்டாரே, இரத்தத்தாலே கழுவி விட்டாரே. ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். ஆவியினாலே அபிஷேகம் செய்தே, ஆவியினாலே அபிஷேகம் செய்தே. அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே, அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டா. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டா. கைவிட மாட்டா, கைவிட மாட்டா, கைவிடவே மாட்டா. இயேசு கைவிடவே மாட்டா. कभी न छोड़ेगा, कभी न छोड़ेगा, कभी भी नहीं छोड़ेगा. यीशु कभी भी नहीं छोड़ेगा, यीशु कभी भी नहीं छोड़ेगा, यीशु कभी भी नहीं छोड़ेगा. ಎಲ್ಲರ ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. हम सब परमेश्वर को धन्यवाद करेंगे. धन्यवाद धन्यवाद धन्यवाद. தேவனுடைய பிள்ளைகள் நாம் யாராகிலும் हम में से कोई भी, நான் சிறியவன் எளியவன் என்று சொல்லக்கூடாது. मैं छोटा हूँ, मैं कंगाल हूँ, मैं सबसे नीचा हूँ, ऐसा नहीं कहना है. விசுவாசத்தோடு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். विश्वास के साथ बोलना है कि मसीह मेरे साथ है. கர்த்தருடைய பலத்தினால் நான் எல்லாவற்றையும் செய்ய கர்த்தரை பலப்படுத்துவார். यहोवा के बल के द्वारा सब कुछ करने के लिए परमेश्वर मुझे बल இந்த देगा. விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிட इस विश्वास की बातें को कबूल करने के लिए கர்த்தர் நமக்கு பலன் தரும்படி परमेश्वर हमें बल देने के लिए எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். हम सब परमेश्वर को धन्यवाद करेंगे. धन्यवाद 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 धन्यवाद. மோசே போல கர்த்தருக்கு நாம் எதிர்த்து பேசக்கூடாது. मूसा के समान हम परमेश्वर का उल्टा न बोले. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதற்கு அப்படியே கீழ்ப்படியும் போது அந்த வார்த்தைக்குரிய பிரதிபலன் பல மடங்காய் நமக்கு திருப்பி தருவார். परमेश्वर जो कहता है उसे वैसे ही मानने पर परमेश्वर हमको अधिक प्रतिफल देता है. கிதியோனை போல நான் சிறியவன் எளியவன் என்று சொல்லக்கூடாது. गिदोन के समान मैं कंगाल हूँ, मैं छोटा हूँ करके न कहना है. கர்த்தர் கூட இருந்து தாம் செய்ய வேண்டிய வேலைகளை நம்ம கொண்டு செய்து முடிப்பார். परमेश्वर जो भी हमारे द्वारा करना है उसे परमेश्वर अवश्य पूरा करेगा. எலியாவை போல அப்படி அல்ல ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லக்கூடாது. एलिया के समान नहीं कहना है कि ऐसा नहीं प्रभु मेरी प्राण उठा ले. அவனை கொண்டு செய்து நிறைவேற்றி முடிக்க வேண்டிய காரியத்தை கர்த்தர் மற்றொரு தீர்க்கதரிசி எழுப்பினார். उसके द्वारा जो परमेश्वर को करना था उसे दूसरे भविष्यद्वक्ता के द्वारा किया. எரேமியாவை போல தேவனுடைய பிள்ளை நான் பேச அறியாதவன் எனக்கு சிறுவன் என்று சொல்லக்கூடாது. यिर्मयाह के समान नहीं कहना है कि मैं बोलना नहीं जानता और मैं बहुत ही लड़खाई हूँ. கர்த்தர் உங்களை பார்த்து என்று சொல்லுகிறார். परमेश्वर आपसे कहता है நீ பேச அறியாதவன் சிறியவன் என்று சொல்லாத. तुम न कहो, मत कहो कि मैं बोलना नहीं जानता. பயப்படாத. मत डर, நான் உன் கூட இருக்கிறேன். मैं तेरे साथ हूँ. நான் உன் கூட இருக்கிறேன். मैं तेरे साथ हूँ. உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் मैं ஏற்படுத்தினேன். तुझे जातियों का भविष्यद्वक्ता बनाया हूँ. ராஜ்யங்களுக்கு தீர்க்கதரிசியாய் मैं ஏற்படுத்தினேன். तुझे राज्यों का भविष्यद्वक्ता बनाया हूँ.
உனக்கு நான் அதிகாரம் தருகிறேன் मैं तुझे अधिकार देता हूँ உன் வாயில என் வலது கரத்தை வைக்கிறேன் तेरे मुंह में मैं अपना दाहिना हाथ रखता हूँ என் வார்த்தைகளை உன் வாயிலே போடுகிறேன் मेरे वचनों को तेरे मुंह में रखता हूँ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது परमेश्वर की बात जब उसने मानी கர்த்தரனை ஆசீர்வதித்து ஜாதிகளுக்கு ராஜ்யங்களுக்கு தீர்க்கதரிசியாய் மாற்றினார் तब परमेश्वर ने उसे जातियों का और राज्यों का भविष्यद्वक्ता बनाया கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுமையாய் கீழ்ப்படிந்து परमेश्वर की बातों को पूरी रीति से मानोगे கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தை பூர்ணமாய் பெற்று அனுபவிக்க परमेश्वर के आशीर्वाद को परिपूर्ण मान लोगे ஆண்டவர் நமக்கு துணை செய்யும்படியாய் परमेश्वर हमारी सहायता करने के लिए எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரிப்போம் सब परमेश्वर को धन्यवाद करेंगे धन्यवाद 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 கர்த்தருடைய மகிமையான ஊழியத்துக்காக காணிக்கை கொடுத்து தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு கையின் பிரயாசங்கள் परमेश्वर की महिमा में से उखाई के लिए दिया जाने वाले सारे दानों को கர்த்தர் ஆசீர்வதித்து பல மடங்காய் திருப்பி கொடுக்கும்படியாய் परमेश्वर आशीष करके कई गुना अधिक पलटा कर देने के लिए எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரிப்போம் सब परमेश्वर को धन्यवाद करेंगे धन्यवाद 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 பிதாவாகிய தேவனை पिता ஸ்தோத்திரிப்போம் परमेश्वर को धन्यवाद करेंगे धन्यवाद 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 குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை पुत्र ஸ்தோத்திரிப்போம் यीशु मसीह को धन्यवाद करेंगे धन्यवाद धन्यवाद பரிசுத்த धन्यवाद ஆவியானவரை पवित्र ஸ்தோத்திரிப்போம் आत्मा जी को धन्यवाद करेंगे धन्यवाद 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 நல்ல ஆண்டவரே மே துதிக்கிறோம் अच्छा परमेश्वर हम आपको धन्यवाद करते हैं கர்த்தர் தந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி परमेश्वर आपने दिया हुआ सुबह के समय के लिए धन्यवाद இந்த प्रभु தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி इकट्ठे हुए हर एक को प्रभु जी आप आशीष இந்த कीजिए பிள்ளைகள் உள்ளத்தின் ஆழத்திலே आपके बच्चों के मन की गहराई में நான் சிறியவன் मैं छोटा हूँ நான் பேச அறியாதவன் मैं बोलना नहीं जानता கொள்ளை நான் உள்ளவன் मैं तोतला हूँ நான் படிப்பறிவில்லாதவன் मैं अनपढ़ हूँ நாலு பேர் மத்தியில நிற்க நான் தைரியம் இல்லாதவன் चार लोगों के सामने खड़े रहने के लिए योग्य नहीं हूँ என்ற தாழ்வு மனப்பான்மையோடு இப்படி சமூகத்தில் வந்திருப்பார்கள் ஆனால் ऐसी नीचा विचार के साथ यदि कोई भी आया हो கர்த்தாவே இன்றைய நாள்ல परमेश्वर आज के दिन से பிள்ளைகளுடைய வாயில் உம்முடைய கரத்தை வைப்பீராக आपके बच्चों के मुंह में परमेश्वर आप अपना हाथ உம்முடைய रखिए வாயின் வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகளுடைய வாயில வைப்பீராக आपके मुंह की वचन उनके मुंह में रख दीजिए உம்முடைய प्रभु பிள்ளைகளை தெரிந்தெடுத்த நோக்கத்தை வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறார்கள் प्रभु जी इन बच्चों को छून लिया इसका मकसद प्रभु जी इनके जीवन में पूरा कर दीजिए प्रभु ஜாதிகளுக்கும் ராஜ்யங்களுக்கும் தீர்க்கதரிசியாய் இந்த பிள்ளைகளை உயர்த்துவீராக जातियों राज्यों का भविष्यद्वक्ता ठहरा दीजिए இன்றைய தினம் இந்த பிள்ளைகளை அதிகாரப்படுத்து आज के दिन से आप अपने बच्चों को अधिकारमय कर दीजिए பிள்ளைகளுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை கிருபை உள்ள வார்த்தையா आपके இருக்கட்டும் बच्चों के मुंह से जो भी बातें निकलती हैं वो अनुग्रहमय हो प्रभु ஆசீர்வாதமான வார்த்தைகளா இருக்கட்டும் आशीषमय हो प्रभु சாதாரணமான ஒரு வார்த்தை பேசினாலே भले साधारण शब्द भी बोले அது தீர்க்கதரிசன வசனமா இருக்கட்டும் वो भविष्यवाणी हो प्रभु இந்த நல்ல நாமத்தை மகிமைப்படுத்து आपके अच्छे नाम को महिमा कीजिए எங்களை தாழ்த்தி உடைய கரங்கள்ல हमें அர்ப்பணிக்கிறோம் नम्र होकर आपके हाथ में समर्पण करते हैं ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் उद्धार பிதாவே करता यीशु मसीह के नाम से मांगते हैं प्यारे पिता ஆமென் आमीन என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமென் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह பிதாவாகிய தேவனுடைய அன்பு पिता परमेश्वर का प्रेम பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய पवित्र आत्मा जी का अन्योन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आज कल सदा सर्वदा நம் அனைவரோடு கூட இருப்பதாக हमारे सबके संग रहे ஆமென் आमीन ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக परमेश्वर आप सबको आशीष करे